ॐ भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरतौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यत्वृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमद्रत्नाकारौ सिंहासनस्थौ श्रीमद् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन्वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासे स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय जय श्री चैतन्य जय नित्यानंद, जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। संकर्षणो कारणतो यसायी गर्भोदक साई च पयोब्धि साई शेषशेष्यां शकलाः नित्यानन्दाख्य रामः शरणं मास्तु। आजानुलम्बितभुजौ कनकावधातौ सङ्गीर्तनैकवितरौ कमलायताक्षौ विश्वाम्बरो द्विजवरो युगधर्मपालौ वन्दे जगत्प्रियकरौ करुणावतारो करुणावतारो करुणावतारो। संसार दुःख जलदौ पतितस्य काम क्रोधादिनकरै मकरै कवलीकृतस्य दुर्वासना निकटितस्य निराश्रयस्य चैतन्य चंद्रमम देहि पदावलंबम। श्री चैतन्य महाप्रभु की जय, श्रील प्रभुपाद की जय। பிரணாம் மாதாஜி, பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நாம இப்ப இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. கௌரி பூர்ணிமாவுக்கு முன்னாடி இருக்கிறதுனால விரைவில் நாம் கௌரி பூர்ணிமா திருவிழாவை கொண்டாட இருப்பதனால நாம் இப்ப கௌரி பூர்ணிமா முன்னிட்டு நடக்கக்கூடிய மாயாப்பூரில் நடக்கக்கூடிய அனைத்து திருவிழாக்களையும் விழாக்களையும் பற்றி பார்ப்போம். அதில் முக்கியமாக இன்று நாம் பரிக்கிரமா பற்றி பார்ப்போம். இது குரு பரம்பரையின் மூலமாக நித்யானந்தர் ஜீவகோஸ்வாமிக்கு அழைத்து கொண்டு மாயாப்பூர் முழுவதையும் பரிக்கிரமா செய்தார். அது நம்ம காலம் காலமாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் காலத்திலிருந்து இது நடந்து கொண்டு வருகிறது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் முதல் முறையாக பரிக்கிரமாவை ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்தப்ப சில எதிரிகள், சில யாருன்னு தெரியல, அதை தடை செய்தார்கள். அது மிக பிரபலமாகி பரிக்கிரமா இன்னும் பிரசித்தமாகிவிட்டது. அவர்கள் நினைச்ச காரியத்துக்கு எதிர்மறையாக நடந்தது. பரிக்கிரமா என்றால் என்ன? ஏன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு பரிக்கிரமான்னு சமஸ்கிருதத்துல சொன்னோம்னா புரியாது. இந்த உபன்யாசத்தை கேட்கிற சாதாரண மனிதர்களுக்கு கூட இதனுடைய முக்கிய கருத்துக்கள் புரியணும் அப்படின்றதுக்காக அடிப்படை விஷயங்களை கூட நான் சொல்றேன். அதில் மூத்த பக்தர்கள் என்னை மன்னிக்க வேண்டும்.
ஒரே நிமிஷம். மூத்த பக்தர்கள் அடிப்படை விஷயங்கள் சொல்லும்போது அதை நீங்க என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு போன வருஷம் நம்ம இந்த வகுப்பை கொடுத்தப்ப கூட நான் சொன்னேன், ஒரு சாதாரண பக்தர், யாராவது சாதாரண மனிதர்கள் இந்த உபன்யாசத்தை கேட்டா கூட அவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம், எதை கொண்டு வரோன்றத அடிப்படை விஷயங்களை சொல்லிட்டு நம்ம வந்து நுணுக்கமான விஷயங்கள், மிக முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். பரிக்கிரமா அப்படின்னா என்ன அப்படின்னும் போது, ஒரு பெரிய மனிதரை பார்த்து அவர்கிட்ட இருந்து ஏதாவது காரியம் வேண்டும் என்றால் அவரை சுற்றி சுற்றி மக்கள் வருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி, அவரை சுத்தி எல்லாரும் ஜே ஜே போடுவாங்க. அது போல முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரை சுற்றி சுற்றி வலம் வருதல் வந்து தொன்று தொட்டு காலம் காலமாக வருது. வலம் வருதல் எல்லாருக்கும் தெரியும். அது போலதான் பரிக்கிரமா. சரி, பகவானையும் பகவானுடைய கோயிலையும் வலம் வருதல் நமக்கு தெரியும். ஆனா பகவானுடைய கஷேத்திரத்தையே வலம் வருதல். ஏன்னா பகவானுக்கும் பகவானுடைய கஷேத்திரம், அந்த தாம்னு சொல்றோம்ல, தாம் என்பது சமஸ்கிருத சொல். நம்ம கஷேத்திரமும் சமஸ்கிருதம் தான். திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. திருத்தலம், அந்த இடம், புண்ணிய ஸ்தலம், திருத்தலம், அதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த மாயாப்பூர். இன்றைய தலைப்பு வந்து மாயாப்பூர் பரிக்கிரமா தான். மாயாப்பூர் என்ற திருத்தலம் ஆன்மீக உலகத்திலிருந்து வேறுபட்டதல்ல. ஆன்மீக உலகமும் இந்த உலகத்துல ஆன்மீக மாதாஜி கேக்கல மாதாஜி. ஆன்மீக உலகத்தோட நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் மற்ற பக்தர்கள் சொல்லட்டுமே, மத்தவங்க யாராவது கேக்குது மாதாஜி, நல்லா கேக்குது மாதாஜி, கேக்குது. பத்மா உங்களது சரி பண்ணிக்குங்க. அப்ப இந்த பரிக்கிரமா வெளியே போயிட்டு உள்ள வாங்க பத்மா. வலம் வருதல் அப்படின்ற இந்த பரிக்கிரமால ஆரம்பிச்சோம் நம்ம. இப்ப வந்து மாயாப்பூர் ஆன்மீக உலகத்தை விட்டு மாறுபட்டது அல்ல. இப்ப அதனால தீர்த்த யாத்திரையா கண்டிப்பா மாயாப்பூருக்கு வாழ்நாள்ல மாதாஜி கேக்கல மாதாஜி. மாதாஜி உங்க செல்லுல ஏதாச்சும் எல்லாருக்கும் கேக்குது கேக்குது. நீங்க வேற பக்கம் உட்காந்து பாருங்க. வால்யூம் வைங்க மாதாஜி. மறுபடியும் ஜூம் விட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் என்ட்ராங்க மாதாஜி. நம்ம பேசினா அவங்களுக்கு தெரியுமா நான் தெரியலையே. இப்போ கேட்கலன்ட்டு நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க? அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கல. வெளியில போயிட்டு உள்ள என்ட்ராக சொல்லுங்க மாதாஜி. இப்ப நான் சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காதுல்ல, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வலம் வருதல் பத்தி ஆரம்பிச்சோம். மாயாப்பூர் தாம். மாயாப்பூர் தாம், தாம் என்றால் ஒரு புண்ணிய கஷேத்திரம். இந்த கஷேத்திரம் ஆன்மீக உலகத்திலிருந்து இங்க வந்ததுதான். இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக உலகம். இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மீக உலகத்துல வந்து அங்க ஆன்மீக உலகம் நிரந்தரமாக செல்வதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பெரிய மனிதரை சுற்றி, ஒரு அரசியல்வாதியை சுற்றி, இல்ல ஒரு பணக்காரரை சுற்றி, ஒரு சக்தி வாய்ந்தவரை சுற்றி மக்கள்லாம் போவாங்க, பொதுமக்கள்லாம் போவாங்க. போய் அவர்களுக்கு ஜெய ஜெய சொல்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு பெரிய காரியமாகணும். நம்முடைய குரு பரம்பரையில் நாம் கண்டிப்பாக கிருஷ்ணரை வலம் வர வேண்டும், முழுமுதற் கடவுளை வலம் வர வேண்டும். கோவிலை வலம் வருதல் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தாமையே வலம் வர்றது வந்து நான் இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அறிந்த விஷயம். அததான் வலம் வருதல், அததான் பரிக்கிரமான்னு சொல்றோம். அது காலில் வந்து செருப்பு இல்லாமல் வெறும் காலில் தான் நடக்கணும். அதுதான் ஐடியல். முடியாதவங்களுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க, நீங்க செருப்பு போட்டுக்குங்க, ஏன்னா கால் குத்தம் வர முடியாது. வலம் வருதல் அப்படின்றதுனுடைய பலன் என்னன்னு பார்த்தா, இந்த பெரிய மனிதரை சுற்றி வரும் சிறிய மனிதர்கள், அந்த பெரிய மனிதர் சுற்றி சுற்றி வரும்போது என்னப்பா வேணும்னு கேட்பார்.
அப்ப எனக்கு இந்த காரியம் வேணும்னு சொல்லுவாங்க. அது போல இந்த தாமை சுற்றி வருது, பகவானை சுற்றி வருவது, பகவானுடைய நாமத்தை சொல்லுவது. அப்படி வரும்போது பகவான் என்னப்பா அப்படின்னுவாரு. எனக்கு நம்ம பக்தர்களாகிய நாம வந்து பகவானுக்கிட்ட எனக்கு உன்னுடைய அன்பு வேண்டும், கிருஷ்ண பிரேமை வேண்டும், உம்மை நாங்கள் வந்தடைய வேண்டும், அதற்காக இதை செய்கிறோம் அப்படின்றத சொல்லாம சொல்றதுதான். நாம செய்கின்ற அனைத்து பக்தி காரியங்களுக்கும் ஒரே குறிக்கோள், பகவானுடைய அன்பை பெறுதல், பகவானை அடைதல், பகவானுடைய திருநாட்டை அடைதலும், பகவானுடைய அன்பை பெறுதலும். பகவானுடைய அன்பை பெற்றால் பகவானுக்கு அருகில் தான் இருப்போம், பகவானுடைய அருகில் தான் இருப்போம், பகவானை சென்றடைவோம், பகவானுடைய கூட்டத்தில் சென்று சேருவோம். அதுதான். அப்ப இந்த அதற்கான பயிற்சியை பக்தர்கள் இங்கே கொடுக்குறாங்க. பகவான் அவதரித்ததும் அதற்கான காரணத்தோட தான். இந்த மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலந்து, ஏன்னா இப்போ சைத்தன்ய மகாபிரபுவை பற்றியும் நம்ம பேசணும், ஏன்னா கௌர பூர்ணிமா வருது. அதனால சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் அடுத்த வாரம்னா சுருக்கமாக சொல்லப்படும். நான் போன வருடம்லாம் நல்ல விவரமா எல்லாத்தையும் சொன்னேன். இந்த வருடம் முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லலாம்னு பார்க்குறேன். சில ஸ்லோகங்கள், அவர் அவதரித்ததற்கான காரணங்கள், அவருடைய சைத்தன்ய மகாபிரபுனுடைய அவர் தான் கடவுள் என்பதற்கான பிரமாணங்கள், இதெல்லாம் நம்ம வந்து விளக்க போறோம். இன்னைக்கு வந்து அவருடைய அவதரித்த இடத்திற்கான மகத்துவம் என்ன மகத்துவம்னா, பகவானுடைய அவதரித்த இடம் கூட பகவானுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க. பகவானுடைய நாமம், பகவான் அவதரித்த இடம், பகவான் லீலை செய்த இடங்கள், பகவானுடைய திருவுருவம், பகவானுடைய பக்தர்கள், இது அனைத்துமே நமக்கு முக்கியமானது தான். அப்ப அதனாலதான் நாம் வந்து மாயாப்பூரை சைத்தன்ய மகாபிரபுவாகத்தான் பார்க்கணும். சைத்தன்ய மகாபிரபுவாகத்தான் மாயாப்பூரை நம்ம பார்க்கணும். அப்போ இங்க எப்பொழுதும் நவத்வீப் தாமத்தில் எப்பொழுதும் லீலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறதாம். ஆனால் அதை பார்க்க முடியாத பக்தர்கள், இந்த லீலைய பார்க்க முடியல அப்படின்னா அவங்க வந்து பௌதிகத்தை பார்ப்பாங்க. இங்க இருக்கிற கடைகளை பார்க்கலாம், இங்க இருக்கிற அசிங்கங்களை பார்க்கலாம், அழுக்குகளை பார்க்கலாம், பல எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் கூட பார்க்கலாம். அப்ப யார் ஒருவர் இங்க வந்து சரியான நோக்கத்தோட வரலன்னு வச்சுக்கோங்க, அவர்கள்லாம் இங்க நடக்கக்கூடிய உன்னதமான விஷயங்கள்ல என்ட்ரி கிடைக்காது, அனுமதி கிடைக்காது. கிடைக்காமல் மேலோட்டமா நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், அழுக்குகள், அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதனாலதான் இந்த தேசத்திற்கு பெயர் மாயாப்பூர். மாயா வந்து அவங்கள அப்படியே திரை போட்டுரும். மாயை திரை போட்டதுனால இங்க வந்து இது வந்து இங்க பல விதமான விஷயங்களும் நடக்குது. அதை மட்டுமே அவங்க பார்த்துட்டு இங்க உண்மையா என்ன நடக்குதோ அதை பார்க்க முடியாது. இங்க உண்மையாக நடப்பதை பார்ப்பதற்கு அவர்கள் பக்தர்களாக இருக்க வேண்டும், இதனுடைய அருமை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த அருமை தெரியணும் அப்படின்றதுக்கு தான் காதுகளை பயன்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப பல முறை நான் சொன்ன விஷயம், நாம் தாமத்தை கண்களால் பார்க்கக்கூடாது, காதுகளால் பார்க்க வேண்டும். காதுகளால் பார்ப்பது என்பது பகவானை பற்றியும் பகவானுடைய திவ்ய தேசத்தை பற்றியும் கேட்க வேண்டும். கேட்டாதான் அதனுடைய அருமை புரியும், கேட்கலன்னா அதனுடைய அருமை புரியாது. ஏனால் கண்கள் நம்மை ஏமாற்றிவிடும், காதுகள் ஏமாற்றாது. பகவானை பற்றி கேட்டல், பகவானை பார்த்தல், ரெண்டுத்திலையும் அறிவு வாய்ந்த பக்தர்கள் பகவானை பற்றி கேட்பதற்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஆகையினால் பக்தர்களே, இந்த நவதீப் தாமத்தினுடைய அருமையை நாம் கேட்டோம் என்றால், அப்ப அந்த தாம்ல சென்று நாம் சேவை செய்வதற்கும் பகவானை பற்றி கேட்பதற்கும் நவவித பக்தி செய்வதற்கும் நமக்கு பேராவல் ஏற்படும். அந்த பேராவல் தான் லௌல்யம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லௌல்யம் மிக மிக முக்கியமானது. இந்த லௌல்யம் தான் நமக்கு பகவானிடம் நம்மை கொண்டு சேர்க்கும். ஆசை, பேராவல், பேராசை, பக்தியில பேராசை இருக்கலாம், பக்தி பேராசையை தான் லௌல்யம்னு சொல்றோம். அந்த லௌல்யம் நமக்கு வேண்டும்.
அது கேட்பதனால் மட்டுமே ஏற்படும். இப்போ நவதீப் தாமத் எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீமதி இது வந்து விருந்தாவனத்துல ஏற்பட்ட லீலை. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை தேடுகிறார். அப்படி தேடும்போது ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை தேடும்போது கிருஷ்ணர் வேறு ஒரு சகியோட இருக்கிறார். அந்த சகியும் கிருஷ்ணரும் ராதாராணிக்கு தெரியல. அவங்க போய் தேடி பார்க்கிறார்கள். ராதாராணி அங்க போனோன்னு கிருஷ்ணர் மறைந்து விடுகிறார். அந்த சகி நதியாகி மாறிவிடுகிறாள். அப்படி மாறின உடனே, நதியாக மாறின உடனே ராதாராணிக்கு ஒரு ஏமாற்றம் வருகிறது. ஓ, கிருஷ்ணர் நம்மை புறக்கணிச்சிட்டார், அவரை நாம் கவர்வதற்கான ஒரு உத்தியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மிக மிக அழகான ஒரு தேசத்தை உருவாக்குகிறாள் ராதாராணி. அந்த தேசத்துல வந்து அதை வர்ணிக்கிறாங்க. சாஸ்திரம் வந்து வர்ணிக்கிறது. இந்த வர்ணனையை சிவபெருமான் ஆனந்த சமிதை அப்படின்னு ஒரு சமிதா பிரம்ம சமித்தை அப்படின்னு இருக்குல்ல, பிரம்ம சமித்தை, அந்த மாதிரி ஆனந்த சமித்தை அப்படின்னு ஒரு சமித்தையில சிவபெருமான் பார்வதிக்கு சொல்றார் இந்த கதையெல்லாம். ஆனந்த சமிதையில சொல்றார், இந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி இந்த தேசத்தை, மாயாப்பூர்ன்ற தேசத்தை உருவாக்குகிறாள். அதுல பக்தர்களுக்கு தான் அனுமதி உண்டு, மற்றவர்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, என்ட்ரி கிடையாது. அப்படி என்ட்ரி ஆவறாங்க இல்லையா, உள்ள வர்றாங்க, அபக்தர்கள் நிறைய உள்ள வர்றாங்க. ஆனா அவர்கள் உண்மையான விஷயத்தை பார்க்க மாட்டார்கள். எப்படி ஒரு முறை இரண்யகசிபு வைகுண்டத்துக்கு போறான், ஆனால் அங்கு பகவானை அங்க காண முடியல. அவனை வைகுண்டத்துக்கு போறான், ஆனா பகவானை காண முடியவில்லை, திரும்பி வந்து விடுகிறான். ஆகவே மாயாப்பூருக்கு வரலாம் பொதுமக்கள், ஆனால் பகவத் பக்தியில அவங்க வந்து ஈடுபட முடியாது, பகவானை காண முடியாது, இந்த லீலைகளில் ஆழ்ந்து இறங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாய வலை இருக்கு. அதனால்தான் இந்த தேசத்திற்கு பெயர் மாயாப்பூர். இங்க அழகான சோலைகளையும் யமுனை, கங்கை, முதிய போதிய நதிகள், கங்கையினுடைய கிளை நதிகளும் இங்க இருக்கு. அதை வைத்து இங்க வந்து 9 தீபங்களாக, தீவுகளாக, தீபங்கள்னா தீவு, த்வீப்னு சொல்லுவாங்க. அந்த த்வீப் அப்படின்றா தீவுகள்னு அர்த்தம். 9 தீவுகள். 9 தீவுகள் எப்படி இருக்குன்னா, ஒரு தாமரை மலர்ல இதழ்களை போலவும், நடுவுல வந்து ஒரு வட்டம் இருக்கும் பாருங்க, ஒரு மலர்ல வட்டம் இருக்கும் பாருங்க, அது மஞ்சரின்னு சொல்லுவாங்க. அதுவாகவும் அந்த நடுவுல இருக்கிறது வந்து ஒரு தீவு. அந்த தீவு பேர் அந்தர்தீபம். அதை சுத்தி 8 தீவுகள் இருக்கிறது. அந்த தீவுகள், இந்த 8 தீவுகளுக்கும் 8 பக்தி தோண்டை வைத்தார்கள். இப்படியாக இந்த நவதீபத்தை ராதாராணி உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கும் போது கிருஷ்ணர் அங்கு வந்து விடுகிறார். வந்து அப்ப ராதாராணியிடம் கிருஷ்ணர் சொல்றார், உன்னை நான் எப்போதும் பிரிவதே கிடையாது, நீ எனக்கு மிக மிக முக்கியமானவள். இந்த இடம், நீ எனக்காக ரொம்ப அன்பு கூர்ந்து இந்த இடத்தை நீ உருவாக்கி இருக்கிறாய். அதனால இந்த இடத்தை நம்ம வந்து பக்தர்களோடும் சகிகளோடும் நம்ம வந்து இங்க சேருவோம். இது புதிதாக உருவான பிருந்தாவனம், நவ விருந்தாவனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குப்த விருந்தாவனம், ரகசியமான ஒரு விருந்தாவனம். மாயாப்பூருக்கு வந்து குப்த விருந்தாவன்னு பெயர் உண்டு. அது வந்து மாயாப்பூர் ரகசியமான, இது விருந்தாவனம் தான், ஆனால் தெரியாது, இது விருந்தாவனம்னு தெரியாது. அதனால குப்த விருந்தாவனம். இது நவதீபம் என்று ஏன் அழைக்கப்படுகிறதுனா, 9 தீவுகள் உண்டு. அந்த 9 தீவுகள்ல 9 பக்தி தொண்டு இங்கு செய்கிறோம். 9 விதமான பக்தி தொண்டு செய்வதற்கு இது வந்து ஏதுவாக இருக்கிறது நவத்வீபம். அந்த 9 விதமான பக்தி தொண்டு, அதற்குரிய தீவுகளை பற்றி நாம பார்க்கலாம். இங்க அந்த பிருந்தாவனத்துல அனைவருக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் மாயாப்பூர்ல ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் என்னன்னா, இது கருணைமிக்க தேசம். தாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஔடர்யதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யம்னு இருக்கு. ஐஸ்வர்யம்னா அங்க நிறைய பண காசெல்லாம் இருக்கும். ஐஸ்வர்யம், ஆப்புலன்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து துவாரகை. ஆனால் இங்கே பிருந்தாவனத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஏன்னா அங்க வந்து
தூய பக்தி, தூய பக்தர்களுக்கு என்ட்ரி உண்டு. இங்கேயும் அப்படித்தானே மாதாஜி? இப்பதானே அப்படி சொன்னீங்க அப்படின்னா, இங்கு பக்தி செய்யறதுக்கு தயாரா இருந்தா நீங்க பக்தர்களா இல்லைன்னா கூட வந்துடலாம். இங்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருணை கொடுக்கப்படும். நீங்க பக்தரா இல்லைன்னாலும் கருணை கொடுக்கப்படும். வாங்க வாங்க அழைக்கப்படுவீர்கள். அபராதங்கள் இருக்காது. மாயாப்பூர்னுடைய சிறப்பு அம்சமே ஒரு விஷயம், உங்களுக்கு அபராதங்கள் இருக்காது. சைத்தன்ய மகாபிரபு மன்னிக்கிறான்ட்டு நம்ம அபராதங்களை அதிகப்படுத்தணும்னா அதுவும் ஒரு எதிர்வினையை கொடுக்கும். ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அதனால கவனமா இருக்கணும். இங்க ஒன்றும் அபராதம் இல்லை, அதனால நான் அலட்சியமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. இங்கு கருணை மிக்க தேசம் இது. கருணை மிக்க தேசத்துல என்ன நடக்குது? நீங்க நடந்தீங்கன்னா பரிக்கிரமா, பேசுனீங்கன்னா கீர்த்தனம், படுத்து தூங்குனீங்கன்னா தண்டவத் பிரணாமம். எவ்வளோ ஒரு சலுகைகளை சைத்தன்ய மகாபிரபு அள்ளி வீசியிருக்கிறார் இந்த நவதீப் தாமத்துல, இந்த மாயாப்பூர் தாமத்துல. அப்போ இங்க சைத்தன்ய மகாபிரபு இங்கு பிறந்த இடம், இங்கு லீலை செய்த இடங்கள், கங்கையில் நீராடிய இடம், அனைத்து அவருடைய பக்தர்களும் அவருடைய சகாக்களும் நடத்திய அனைத்து விஷயங்களும் இங்க இருக்கு. அதனாலையும் பரிக்கிரமா போகணும். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோர்ஜுன. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், யார் என்னுடைய ஜென்ம கர்ம, நான் அவதரித்ததையும் நான் செஞ்ச வேலைகளையும் லீலைகளையும், ஜென்ம கர்ம சமே திவ்யம், யார் அதை வந்து படிக்கிறாங்களோ, கேட்குறாங்களோ, பேசுறாங்களோ, படிக்கிறாங்களோ, கேட்குறாங்களோ, பேசுறாங்களோ, அவங்கெல்லாம் தியக்த்வா தேகம், இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் புனர்ஜன்மம் நைத்திமாமேதி, அவங்களுக்கு புனர்ஜன்மம் கிடைக்காது. கேட்டல் மூலமே நம்ம பகவானை அடைய முடியும், பரீட்சித் மகாராஜர் மாதிரி. அப்போ இங்க ராதாராணி தாயார் நவ தீபத்தை, 9 தீவுகளை, நவ பிருந்தாவனத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணம், பகவான் தன் பக்தர்கள் எப்படி இருப்பாங்க, பக்தனுக்கு வந்து இன்பம் அதிகமா, பகவானுக்கு இன்பம் அதிகமா அப்படின்ற கேள்விக்கான பதில் அவர் அறியணும்னு பார்த்தார். நான் பகவானா இருந்தா இன்பமா, பக்தனா இருந்தா இன்பமா? பக்தனா இருக்கிறது தான் இன்பம்னு கண்டுபிடிச்சார். பக்தையான ராதாராணி தான் அதிகமான இன்பத்தை அனுபவிச்சாங்க. கொடுப்பதில் இன்பமா, வாங்குவதில் இன்பமான்னு பார்த்தா கொடுக்கறதுல தான் இன்பம். அப்ப வாங்கறதுல இன்பம் இல்லை, பக்தனா இருக்கிறதுல தான் இன்பம் என்ற சுவையை அனுபவிக்கிறதுக்காக மாயாப்பூர்ல அவதரித்தார். மாயாப்பூரை உருவாக்கி அதில் அவதரித்தார் சைத்தன்ய மகாபிரபு. அது பகவானுக்குரிய இன்ப நிலை. அவர் தான் நல்ல இன்பமா இருக்கணும், பக்தருடைய நிலையை அறியணும்னு அவர் பக்தரா அவதரித்தார். இது உள்புற காரணம். வெளிப்புற காரணம் பார்த்தீங்கன்னா, பகவான் பாமர மக்கள், செடி கொடி மிருகங்களை கூட உய்விக்கணும். இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இந்த பௌதிக உலகத்துல மக்கள் மண்டி 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 சாகுறாங்க, திரும்ப திரும்ப பிறவிகள் எடுக்கிறாங்க. இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுலபமான ஒரு முறையை கொடுக்கணும். எது ரொம்ப சுலபமா அதை கொடுத்தாதான் மக்கள் முன்னேற மாதிரி தெரியுது. அதனால நான் வந்து பக்த ரூபத்தில் அவதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது வந்து வெளிப்புற காரணம். உள்புற காரணம், தன்னுடைய பக்தையாக, தன்னுடைய பக்தனாக தான் பக்த ரூபத்துல வரணும், பக்தனுக்குத்தான் ஆனந்தம் அதிகம் அப்படின்றத அறியறதுக்காகவும் வெளிப்புறமாக பக்தர் அனைத்து பாமர மக்கள், அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணையை கொடுக்கணும்னு அவதரித்தார். இதை பத்தி நம்ம வந்து அடுத்த வாரம் இன்னும் நிறைய பார்க்கலாம். இந்த வாரத்துல இப்போ வந்து அந்த 9 தீவுகளை பற்றி பார்ப்போம். பரிக்கிரமான்றதுன்னா என்னன்னு சொல்லிட்டோம். கால்நடையாக பக்தர்கள் குழாவில் பாடிக்கொண்டு பிரசாதம் உண்டு கொண்டு அங்கங்க நின்று அந்தந்த இடங்களை பற்றி கேட்பதுதான் பரிக்கிரமா. அந்த இடத்தினுடைய பெருமைகளை பக்தர்கள் சொல்ல நம்ம கேட்கணும். பக்தர்கள் வந்து பெரிய பெரிய மகாராஜர்கள்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் அந்த இடத்திற்குரிய சிறப்புகளை விவரிப்பார்கள். நம்ம ஒரு தவம் பண்ணணும். அது நடத்தல் என்பது ஒரு தவம் தான். நடக்க முடியாதவங்கெல்லாம் அந்த வண்டியில போயிடலாம். அப்போ ஒவ்வொரு இடமும் ஜீவகோஸ்வாமியை நித்யானந்த பிரபு கூட்டிட்டு போறாரு.
சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கங்கை மூடிட்டா. கங்கை வந்து பகவானுடைய சித்தம்படி நடப்பவள், பகவானுடைய பக்தை. அதுவும் இந்த கங்கை சிறப்பு வாய்ந்த கங்கை. இவள் ஜானவி. இங்க இருக்கிற கங்கை பேரு ஜானவி. ஏன்னா ஜானு முனிவர் எடுத்து குடிச்சிடுறாரு கங்கைய. நீங்க வந்து என்ன தவத்தை தொந்தரவு செய்ய வேண்டாம் சொல்லிட்டு அவர் வந்து ஜானவியை குடித்து கங்கையை குடித்து விடுவார். அப்போ வந்து பகீரதன் வேண்டுதல் வைக்கிறான். நான் வந்து என்னுடைய முன்னோர்கள் கங்கா சாகரத்தில் இறந்து கிடக்கிறார்கள், அவர்களுக்கு மோட்சம் கொடுக்கணும். அதற்காக நான் கங்கையை கொண்டு போற நேரத்துல நீங்க எடுத்து குடிச்சிட்டீங்களே, தயவு செய்து அவளை வெளியே விடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஜானு முனிவரும் கருணை வாய்ந்து இந்த கங்கை எடுத்து வெளியே விடுறாரு. அதனால இங்கு கங்கைக்கு பெயர் ஜானவி. அந்த ஜானவி கங்கை கரையில இங்க சைத்தன்ய மகாபிரபு செய்த லீலைகள்லாம் ஏராளமா இருக்கு. இனிமையான லீலைகள். கிருஷ்ண லீலைகளை விட சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் வந்து பக்தர்களுக்கு மிக மிக சுவையை கொடுக்கக்கூடியவர். அமிர்தம் போன்ற லீலைகள். சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி கேட்க 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 சலிக்கவே சலிக்காது. அவ்வளவு அருமையான லீலைகள். மன்னிக்கணும். அப்போ இங்க கங்கை, இங்கிருக்கும் கங்கை மற்ற இடங்களை விட பிரசித்தி பெற்ற கங்கை. பக்தர்கள் இந்த முறை பிரயாகராஜை பற்றி பேசும்போது பிரயாகராஜை விட நம்ம கங்கை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்க சைத்தன்ய மகாபிரபுனால அவள் புனிதம் அடைந்தாள். கங்கை வந்து சைத்தன்ய மகாபிரபுனால புனிதம் அடைந்திருக்கிறார். அப்போ இங்க இந்த கங்கை 7 தீவுகளாக பிரிக்கிறாள் நவதீபத்தை. இந்த 7 தீவுகளை நம்ம பார்க்கலாம். அந்த 7 தீவுகள்ல 4 வந்து கிழக்கு கரையிலும் மீதி 5 மேற்கு கரையிலும் இருக்கு. நம்ம பரிக்கிரமா செய்ய வேண்டியது இப்படிதான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய இஸ்கான் இயக்கத்துல பல குழுக்கள் இருக்கிறாங்க. அதனால எல்லா குழுவும் ஒன்னா ஒரே ரூட்ல போனா அது பிரச்சனை ஆகும் என்பதை ஒரு தமிழ் தென்னிந்திய குழு, இந்தி குழு, பெங்காலி குழு, ஆங்கில குழு, ரஷ்யன் குழு என்று மொழி வாரியாக பிரித்திருக்கிறார்கள். அப்ப அதனால அந்த அத்தனை 7-8 குழு இருக்கு. அத்தனை குழுவும் ஒரே வழியில போனோம்னா அங்க வந்து இடப்பற்றாக்குறை வந்துடும். அதனால பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் சரியான பரிக்கிரமா என்பது அந்தர் தீபத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அந்தர் தீபம் என்பது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். பக்தர்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்தர்களுக்கு தெரியுதா? இது படம் தெரியுதான்னு ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வந்து பாருங்க, இது 9 தீவுகள். இதுல ஆங்கிலத்துல எழுதியிருக்கு. நான் தமிழ்ல எழுதல. போன வாட்டியே மாதாஜி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அது எங்கேயோ விட்டுட்டேன். இது பாருங்க, இதுதான் வந்து நவதீபம். இந்த ப்ளூல வர்றதெல்லாம் வந்து கங்கை நதி, கிளை நதி, கிளை நதியும் சேர்ந்து வர்றது. இப்போ அந்த தாமரையில நடுவுல இருக்கிற மாதிரி அந்தர் தீபம் இருக்கிறது. இந்த அந்தர் மாதாஜி தமிழ்ல இருக்கு, நான் வாட்ஸ்அப் பண்ணவா உங்களுக்கு? தமிழ்ல என்கிட்ட இருக்கு. நீங்க அனுப்புனது போன வாட்டி அனுப்புனது இருக்கு. இப்ப இருக்கு. இப்ப பரவாயில்ல, உங்களுக்கு பிரைவேட்டா அனுப்பிடுங்க பரவாயில்ல. அனுப்பிடுங்க. பக்தர்களுக்கு ஓரளவு இதெல்லாம் தெரியும்ல, நான் தான் சொல்ல போறேன்ல. இப்ப இந்த அந்தர் தீபம் பாருங்க, இதுதான் வந்து முக்கியமான இடம். இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும் பரிக்கிரமாவை. இந்த இருந்து ஆரம்பிச்சு சீமந்த தீபம், கோதுரும தீபம், மத்திய தீபம், குல தீபம், ரித்தி தீபம், ஜானு தீபம், மோதுரும தீபம், ருத்ர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்படித்தான் வரணும். அந்தர் தீபத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்தர் தீபத்துல முடிக்கணும். அந்தர் தீபத்துல தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் இருக்கிறது. இப்ப இன்னைக்கு 9 விதமான பக்தி தொண்டுகளை பார்ப்போம்.
ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சாரி மாதாஜி, நடுவுல மகாராஜ் வந்திருக்காரு மாதாஜி, சர்வீஸ்க்கு கிளம்புற மாதாஜி, இது வீடியோ கால் அனுப்புவீங்களா? அனுப்புறேன் மாதாஜி. மகாராஜ் இங்கதான் இருக்கிறாரு, இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லையா மறைமலை நகர்ல? சரி, அது எனக்கு தெரியும். ஆமா மாதாஜி, அதான் கிளம்புற மாதாஜி. இந்த இது எனக்கு ஓகே. கொஞ்சம் வீடியோ நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்குமே வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை. தேங்க்யூ. எல்லாருக்கும் நடக்குது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த அந்தர்தீபம் என்பதுல முதல்ல பக்தி தொண்டுல வந்து 9 நவவித பக்தி தொண்டு எல்லாருக்கும் தெரியும். நவவித பக்தி தொண்டுல முதல்ல நிக்கிறது சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், பந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லிட்டு 9. இதுல 9ல முதல்ல நிக்கிறது சிரவணம், பகவானை பற்றி கேட்டல். எல்லாத்த விட மிக முக்கியமானது எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரணாகதி தான். ஆத்ம நிவேதனம் எல்லாத்தையும் அடக்கியது, எல்லாமே செய்யக்கூடியது. சரணாகதியில வந்து நான் இதை செய்யறேன் அதை செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. சரணாகதியில எல்லாமே செய்யறாரு. ஒரு பக்தர் வந்து எல்லாத்தையும் செய்யறார். முழுமையாக சரணடைதல் தான் அந்தர்தீபம். அந்த அந்தர்தீபத்துல தான் பகவான் வந்து அவதரித்தார். இப்போ இது 1, 2, 3, 4 இந்த 4 தீவுகள் கிழக்கு கரையில இருக்கு. கங்கையினுடைய கிழக்கு பக்கம் இருக்கு. மீதி 4 தீவுகள் மேற்கு பக்கம் இருக்கு. கொல தீபம், திருப்தி தீபம், ஜானு தீபம், மோதுருவ தீபம், ருத்ர தீபம் வந்து மேற்கு கரையில இருக்கு. கிழக்கு கரையை முடிச்சுட்டு மேற்கு கரைக்கு போவாங்க. பொதுவாக பரிக்கிரமால என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பக்தர்கள் மாயாப்பூர் இஸ்கான் கோவில்ல தங்குவாங்க. தங்கிட்டு இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். மாயாப்பூர் இஸ்கான்ல தங்குவாங்க. தங்கி தினமும் குறிப்பிட்ட இடத்துக்கு எங்கிருந்து பரிக்கிரமா நடக்குதோ அந்த இடத்துக்கு பஸ்ல போவாங்க. பஸ்ல போய் இறங்கிட்டு அந்த இடத்துல இருந்து காலையில மார்னிங் ப்ரோக்ராம் நடக்கும். குரு பூஜையில இருந்து ஆரம்பிக்கும். அங்கேயே தங்குறவங்க மங்களாரத்தி பண்ணுவாங்க. அங்கேயே தங்குறவங்க மங்களாரத்தி பண்ணிட்டு குரு பூஜையில இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லோக்கல்ல இருந்து வந்தவங்க எல்லாம் தங்க முடியாதவங்க, அங்கேயே தங்க முடியாதவங்க வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளினுடைய காரியங்கள் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு கிலோமீட்டர் நடக்க போறோம். இது நவதீபம் மொத்தம் 16 குரோஷங்கள் அப்படின்னு அர்த்தம். 16 குரோஷங்கள்னா ஒரு குரோஷம் 5 மைல். அப்ப 16 குரோஷங்கள்னா 80 மைல்கள். ஓகே, இப்போ 80 மைல்கள் வந்து இந்த 6-7 நாட்கள்ல 7-8 நாட்கள்ல நடந்து பார்க்க வேண்டும். சரியா? தரிசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்போ இந்த 16 குரோஷங்களை பிரிச்சிருவாங்க. இன்னைக்கு இவ்வளவு குரோஷம் போகணும், இவ்வளவு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நித்யானந்த பிரபு கங்கையால இந்த நவதீபம் மூடப்பட்டப்ப அந்த இடங்களை காட்டணும். அதுல வந்து எங்கெங்க என்னென்ன லீலைகள் நடந்ததுன்றத அடுத்த ஜெனரேஷன் ஜீவகோஸ்வாமி, 6 கோஸ்வாமிகள்ல கடைசியானவர் ஜீவகோஸ்வாமி, இளையவர். ஆனா அவர் வந்து மிகப்பெரிய சாஸ்திர வல்லுனர். பலவிதமான சாஸ்திரங்களை உலகத்திற்கு எழுதி கொடுத்தவர். அப்போ அந்த ஜீவகோஸ்வாமிய ஜீவான்னு சொல்லுவார். நீங்க பாத்தீங்கன்னா நவதீப் பரிக்கிரமா, நவதீப் தாம் அது மகாத்மியம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. நவதீப் தாம் மகாத்மியம். மகாத்மியம்னா அதனுடைய மிக உயர்ந்த சிறப்புகள். அந்த சிறப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீவான்னு சொல்லுவார் நித்யானந்தர். யார இவர் ஜீவான்? நான் நினைச்சேன் ஜீவராசியை சொல்றாருன்ட்டு. ஜீவகோஸ்வாமிய அவர் ஜீவான்னு சொல்லுவார். அப்ப அந்த ஜீவகோஸ்வாமிய குழந்தை மாதிரி கூட்டிட்டு ஒரு இடமா காட்டுறார். இங்கதான் சைத்தன்ய மகாபிரபு பிறந்தார், இங்கதான் அவதரித்தார், இங்கதான் அந்த இரவுதோறும் கீர்த்தனைகள் நடந்தது, இங்கதான் வந்து அந்த மிருதங்கத்தை உடைத்தார்கள். மிருதங்கத்தை போட்டு உடைச்சிருவாங்க இஸ்லாமியர்கள், அந்த இடம். அப்புறம் இந்த இடத்துலதான் சந்த் காசியும் சைத்தன்ய மகாபிரபுவும் உரையாடல் நடத்தி சந்த் காசியை பகவான் மாற்றுகிறார். அந்த சந்த் காசியினுடைய சமாதி ஆகிய இடங்கள்லாம் அந்தர்தீபத்துல இருக்கு. அப்படி அந்தர்தீபத்தை இந்த மாதிரி காட்டுவார் ஜீவகோஸ்வாமிக்கு. ஒரு இடமா போயிட்டு அந்த இடத்தினுடைய விளக்க உரையை நித்யானந்தர் சொல்லி ஜீவகோஸ்வாமி கேட்பார். இதுதான் வந்து நவதீப் மண்டல பரிகிரமாவா ஆரம்பிச்சது. இப்போ வந்து மூத்த பக்தர்கள், மிகப்பெரிய சன்னியாசிகள்லாம் இதுல ஆர்வத்தோட நடந்து வருவாங்க. இதுல ஒரு முக்கிய சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த பரிக்கிரமால நீங்க வந்து ஒவ்வொரு குழுவிலையும் சைத்தன்ய மகாபிரபுவும் வருவார். உங்களுக்கு கண்ணு இருந்தா பாத்துக்கலாம். நீங்க மிகப்பெரிய தூய பக்தர்களாக இருந்தால்
நம்மோடு சைத்தன்ய மகாபிரபு வருவார். விக்கிரகம் கண்டிப்பாக கௌரநிதாய் விக்கிரகம் ஒரு ஒரு குழுவிலையும் இருப்பார். ஒரு ஒரு குழுவிலையும் அவருக்கு தான் பூஜை ஆராதனைகள், அப்புறம் நெய்வேத்தியம் எல்லாம் நடக்கும் ஒரு ஒரு இடத்துலையும். இது ஒரு ஆனந்தமயமான உற்சவம். பலவிதமான பக்தர்கள் வருவாங்க. சேவைகளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு சேவைகள் செய்வார்கள், கீர்த்தனங்கள் செய்வார்கள். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சேவை. அப்புறம் அங்க வந்து கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் மங்களாரத்தி நடக்கும், குரு பூஜை நடக்கும். குரு பூஜை நடந்ததுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க. நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு இடத்தில் தங்குவார்கள் இல்லையா, ஒரு இரவு தங்குவார்கள். அந்த இரவு அங்கேயே குளிக்கணும். இதெல்லாம் வந்து இஸ்கான் ஒரு எங்க தங்கணுமோ அந்த இடங்களை ஒன்று வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கு, சில இடங்களை வாங்கிட்டாங்க இஸ்கான். வாங்கினதுனால அது நம்ம சொந்த நிலம், இஸ்கானுடைய சொந்த நிலமாக ஆகும். அது வந்து ஒரு அங்க வந்து சில இடங்கள்ல வந்து ஒரு டெம்பரவரி டாய்லெட் பாத்ரூம் வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல நிரந்தரமா அங்க வந்து குளிக்கும் அறைகளும் கழிப்பறைகளும் கட்டி வச்சிருக்காங்க. அங்க வந்து ஒரு ஆஸ்டிரிட்டி தான். ஏன்னா இங்க இந்த நேரத்துல வந்து குளிரும், இரவுகள்ல குளிரும், பகல்ல வந்து வெயில் இருக்கும். சில நேரங்கள்ல மழையும் புயல் காற்றும் கூட வீசலாம். அவங்க இங்க எப்படி தங்கறதுக்கான ஏற்பாடுகள்னா இந்த டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த தார்பாலின்ல வந்து டென்ட் போட்டிருப்பாங்க. பெண்களுக்கு தனி அறைகள், ஆண்களுக்கு தனி தான். அப்போ அங்க வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உண்டு, பாதுகாப்பெல்லாம் கண்டிப்பா இருக்கு. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மிக முக்கியமான பீட் பேகு, வாட்டர் பாட்டிலை தவிர மற்ற எதையும் அவங்க சுமக்க தேவையில்லை. அங்க தங்கக்கூடிய பக்தர்கள் அந்த மற்ற பொருட்கள், அவங்களுடைய பாய், தலகாணி, அவங்க எது வேணா எடுத்துன்னு வரலாம். அவங்களுக்கு வந்து ஒரு டென்ட் போட்டு அந்த ஒரு அது தரையில சாதாரணமான மண் தரை மேல ஒரு ஷீட் தான் இருக்கும். மற்றபடி பெட்டிங்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துன்னு வரலாம். சில பேர் அந்த ஸ்லீப்பிங் பேக்னு சொல்லிட்டு வெளிநாட்டவர்கள் பயன்படுத்தும் அந்த ஸ்லீப்பிங் பேக், அது நான் நிறைய பேருக்கு தானமா கொடுத்துருக்கேன். அதை போட்டு அவங்க இழுத்து பொய்த்தி கொண்டு படுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி கொசுக்களுக்கு கூட கொசுகளை கூட உண்டு, எல்லாம் அதிலே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டென்ட் இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு இரவு தங்கியாச்சு. மறுநாள் வந்து அவங்க சாமானங்களை வந்து அவங்க கட்டி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஒரு குழுவிற்கும் ஒரு ஒரு ட்ரக்கு ஓடும். அந்த ட்ரக்கு கொண்டாந்து அடுத்த டெஸ்டினேஷன்ல உங்க பேர் எழுதிடணும். அந்த பேக்லலாம் உங்க மூட்டை, நிறைய பேர் கோணி பை மாதிரி தான் மூட்டை வச்சிருப்பாங்க, யாரும் பேக் எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஒரு கோணி பை மாதிரி ஒரு மூட்டை வச்சு அதுல அவங்க பேர் இருக்கும். அங்க அப்படியே அந்த கொண்டு வர அந்த ட்ரக்ல இருந்து கொண்டாந்து இறக்கிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, தங்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய சிறிய கைப்பையையும் பீட் பேக்கையும் எடுத்துன்னு அவங்க நடக்கலாம். கொடை எடுத்துக்கலாம், இல்லை தொப்பி போட்டுக்கலாம். அப்படி நடந்து வருவார்கள். இப்போ காலையில மங்களாரத்தி முடிஞ்சிடுச்சு, தர்ஷனார்த்தி முடிஞ்சது. அப்புறம் தர்ஷனார்த்தி முடிஞ்சு சாப்பாடு கிடையாது, நடக்கணும். நடந்து ஒரு இடத்துக்கு, எங்க ஒரு உபன்யாசம் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. ஒரு ஒரு ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அங்கு கதா நடக்கும், நாடகமும் நடத்துவாங்க. அந்த இடத்தினுடைய லீலையும் நடக்கும். அதன் உபன்யாசம் நடந்த பிறகு பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் ஓய்வு கூட கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நடப்பார்கள். மீண்டும் நடந்து அவங்க எங்க வந்து முடிவாங்கன்னா, அங்கங்க சின்ன சின்ன இடங்கள் இருந்ததுன்னா சின்ன சின்ன இடங்கள்ல அவங்க குழுமி தரிசனம் பார்த்துட்டு தொடர்ந்து நடப்பார்கள். அப்போ வழியெங்கும் தண்ணீர் கொடுப்பாங்க. சில இடங்கள்ல வந்து ஜூஸ் கொடுப்பாங்க. அப்படியாக வந்து எங்க வந்து கடைசியில லஞ்சோ, மதிய பிரசாதமோ அங்க வந்து இறக்கிடுவாங்க. இறக்கி அங்க வந்து மதிய பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்குபவர்கள் அப்படியே ஓய்வு எடுத்துருவாங்க. வீட்டுக்கு திரும்பி வர்றவங்க அந்த பஸ் இருக்கும், ஒரு பஸ், நிறைய பஸ்ஸுகள், நிறைய பேருந்துகள் இருக்கும், அதுல ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துருவாங்க மத்தியானம் சாப்பிட்ட பிறகு. இதெல்லாம் முடியறதுக்கு மாலை ஒரு 4 மணி அப்படி ஆயிடும். அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன வசதினா, அவர்கள் மதியம் அங்க தங்கின பிறகு மாலை நேரத்துல திரும்பவும் வந்து உபன்யாசங்கள் நடக்கும். அங்கே தங்குற மகாராஜர்கள்லாம் உண்டு. அந்த டென்ட்ல தங்குற மகாராஜர்கள், அவங்களுக்கு வந்து மாலை உபன்யாசம், கீர்த்தனங்கள், கேள்வி பதில்கள். இந்த நேரத்துல என்னன்னா அந்த மகாராஜர்கள் கூட நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும்.
அங்கே வந்து நாடகங்கள்லாம் நடக்கும். மாலை நேரங்கள்ல நாடகம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகவும் எளிமையான ஒரு பிரசாதம் உண்டு. ஏன்னா ஹெவியா கொடுத்தா மறுநாள் எழுந்துக்க முடியாது. அதனால மத்தியானம் நல்ல ஹெவி பிரசாதம் கொடுத்துருவாங்க. அதனால இரவு நேரங்கள்ல யாருக்கும் பிரசாதம் தேவையே படாது. அப்படியே இருந்தாலும் பாலும் பொரியும் கண்டிப்பா கொடுப்பாங்க. இல்ல வேற எதுனா அங்க பழங்கள் இருக்கும். பழங்கள்லாம் கூட வாங்கிக்கலாம். நல்லா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். அதன் பிறகு மறுநாள் வந்து இந்த மாதிரி 7 நாட்கள் 7 நாட்கள் பரிக்கிரமா நடக்கும். 7 நாட்களும் கேட்டு 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 பக்தர்களோட இருந்து 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 மிகவும் ஆனந்தமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து நம்மை மறந்து, நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்க போறோமோ அப்படிதான் இருப்போம். இங்கு உடல் உபாதைகள் ஏற்படும், அங்க அது இருக்காது. அங்க வெறும் ஆனந்தம் 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 தான். அதனுடைய ஒரு துளியை இங்கு பரிக்கிரமா மூலம் பக்தர்கள் அனுபவிக்கலாம். ஏன்னா பரிக்கிரமானா என்னன்னே தெரியாத நிறைய பக்தர்கள் வந்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க இதுவரைக்கும் அங்கெல்லாம் போனதில்லை, இதெல்லாம் அனுபவிச்சதில்லை. அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக தான் நான் இவ்வளவு விவரமா நான் விஷயங்களை சொல்றேன். இது மாதிரி ஒரு ஆனந்தம் வந்து பௌதிக விஷயங்கள்ல எதுலயுமே கிடைக்காது. பௌதிக உலகில வந்து பௌதிகவாதிகள் டூர் எல்லாம் போறாங்க. அந்த டூர்ல எல்லாம் அந்த அன்பு பரஸ்பரம் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில பக்தர்கள்லாம் மற்ற பக்தர்களுக்காக உயிரை கொடுப்பாங்க. ஒரு முதிய பக்தர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 பேர் உதவி செய்ய வந்துருவாங்க. பக்கெட்டில் தண்ணி கொண்டாருவாங்க, சுடு தண்ணி கொண்டாருவாங்க, அவங்களுக்கு துணி துவைச்சு கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி அன்பு பரிமாற்றங்கள் நிறைய நடக்கும். எல்லாவற்றிலும் பக்தர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும்னா இளைஞ பக்தர்கள், இளமையா இருக்கக்கூடிய பக்தர்கள் துடித்து கொண்டு ஓடுவார்கள். அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்புறம் எல்லா சூழ்நிலையிலும் பக்தர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாகவும் விட்டு கொடுத்தும் அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டும் விஷயங்களை பரிமாற்றிக் கொண்டும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். உங்களுக்கு புது புது பக்தர்கள் நண்பர்களாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஆனந்தமாக ஒரு விழா என்றால் அது இதுதான். அந்த பரிக்கிரமாவை ஒரு வாழ்க்கையில ஒரு முறையாவது பக்தர்கள் வந்து செய்ய வேண்டும். செய்ய முடியாத பக்தர்களுக்காக தான் இந்த மாதிரி வகுப்புகளை நான் கொடுக்கிறேன். சாந்தர் தீபத்துல முழு சரணாகதியோட தான் பக்தர்கள் ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு விழா நடந்தாலும் மாயாப்பூர்லயோ இஸ்கான் இயக்கத்துல அதை வந்து முன்னாடி வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கூழ் ஊத்துறோம், அதெல்லாம் பண்றோம் பாருங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம், கங்கணம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வந்து விழா ஆரம்பம். அந்த விழா ஆரம்பம் ஒரு விழாவாக நடக்கும். ஆதிவாஸ் அப்படின்வாங்க. ஆதினா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். வாஸ்னா ஆரம்ப திருவிழா. அதுக்கு ஒரு பூஜை உண்டு, அதுக்கு ஒரு யஜ்யம் உண்டு, அதுக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு, அதுக்கு ஒரு கீர்த்தனை உண்டு, அதுக்கு லெக்சர்ஸ் உண்டு, உபன்யாசங்கள் உண்டு. அப்ப ஆதிவாஸ் எங்க நடக்கும்னா அந்தர்தீபத்துல தான் நடக்கும். அந்தர்தீபம் எது எது மாயாப்பூர்ல மிக 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 முக்கியமான இடம், சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த இடம். அது வந்து யோக பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த யோக பீடத்துல ஒரு வேப்ப மரத்து அடியில தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். அந்த இடத்துல தான் விழா ஆரம்பமாகும். பரிக்கிரமா விழா. பரிக்கிரமா விழாவை பரிக்கிரமால என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் பக்தர்கள், என்னென்ன விதிமுறைகள், இங்க இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி சைத்தன்ய மகாபிரபு எதற்காக அவதரித்தார், அப்படி பலதரப்பட்ட மக்கள் பலதர விஷயங்களை பேசுவார்கள். அது கேட்ட பிறகு பிரசாதம் உண்டு. அதுதான் ஆரம்பம். ஆதிவாஸ் வந்து எல்லா குழுவினருக்கும் யோக பீடத்துல நடக்கும். அது வந்து நேத்து நடந்துடுச்சு. இன்னைக்கு முதல் நாள். நேத்து ஆதிவாஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு முதல் நாள் பரிக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்தர்கள். வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு இடத்துல போறாங்க. பக்தர்களுக்கு இதை பார்க்கணும், இதை கேட்கணும்னா மாயாப்பூர் டிவியில லைவ் ஓடுது. தமிழ்னு நடக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சவுத் இந்தியன் பரிக்கிரமா இருக்கு. அதுல வந்து தென்னிந்திய பக்தர்களுக்காக, தென்னிந்திய பக்தர்கள்னா அதுல வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே அடங்கும். அதனால தமிழும் ஆங்கிலமும் கலந்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு முறை தமிழ் பரிக்கிரமா மட்டுமே நடந்தது. அது கொரோனாக்கு முன்னாடி நடந்தது. தமிழ்ல எல்லாமே, எல்லா பக்தர்களும் தமிழ், எல்லாமே தமிழ் தான். சாப்பாடு கூட தமிழ் பிரசாதம் தான்.
தமிழ் பக்தர்களே சமைச்சாங்க. இந்த முறையும் அந்த மாதிரி தமிழ் பக்தர்களே சமைக்கிறாங்க. அதுல இட்லி உண்டு, வடை உண்டு, காலையில நம்முடைய தமிழ் சாப்பாடு உண்டு, சாம்பார் உண்டு. ஆனா நீங்க பொதுவான பரிக்கிரமால போனீங்கன்னா அங்க கிச்சடி அந்த மாதிரி அந்த கலந்த உணவு பிரசாதங்கள் நமக்கு கொடுக்கப்படும். தமிழ் பரிக்கிரமா அந்த சவுத் இந்தியன் பரிக்கிரமால இந்த முறை வந்து தென்னிந்தியால இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த தென்னிந்திய குழு வந்து இங்க சமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அந்தர் தீபத்துல முழு சரணாகதியோட பக்தர்கள் ஆதிவாச செரிமனி செஞ்சு ஆரம்பிக்கிறது. அடுத்தது வந்து சீமந்த தீப் போறாங்க. சீமந்த தீபம் வந்து கேட்டல், பகவானை பற்றி கேட்டல் தான் மிக மிக முக்கியமானது. முதல் பக்தி தொண்டு, நவவித பக்தி தொண்டை நாம் செய்ய வேண்டும்னு பிரஹ்லாத் மகாராஜ் சொல்றாரு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், அர்ச்சனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் 9 வழிமுறைகள் இருக்கு. இந்த 9 நவவித பக்தியும் இங்க நம்ம செய்யலாம். அங்க செஞ்சாங்க. 4 யுகங்கள்லயும் நவதீபம் இருந்தது. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பகவான் அவதரித்தார். சத்தியயுகத்துல நரசிம்மர் வந்தார். இங்க நரசிம்ம பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. சத்தியயுகத்துல அவர் வந்து இரண்யகசிபு கொன்னுட்டு அந்த கை கழுவுன இடம் தான் இங்க இருக்கு. அது நரசிம்ம பள்ளின்னு சொல்றோம். அப்புறம் திரேதா யுகத்துல மோதுரும தீப்ல ராமர் வந்ததா இங்க வந்து சரித்திரம் சொல்லுது. ராமரும் சீதையும் இங்க வந்தாங்க. அவங்க வனவாசத்தின் போது இங்கு வந்தார்கள். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தாருங்க. சமுத்திர சேனன் பீமனோட சண்டை போடுறதே இங்க இருக்கு. அங்க கிருஷ்ணர் வந்து அவர்களை பிரிச்சு வைக்கிறார். அப்ப அது வந்து துவாபர யுகம் இருந்தது. கலியுகத்துல சாக்ஷாத் கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யராக தங்க நிறத்தோட அவதரித்தார்ன்றது கலியுகத்துல. இப்ப 4 யுகங்களும் மாயாப்பூரோட சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. அப்ப 4 யுகத்திலயும் மாயாப்பூர் இருந்தது. இந்த உலகம் அழியும் போது மாயாப்பூர் அழியாது, பிருந்தாவனம் அழியாது. திவ்ய தேசங்கள்லாம் ஆன்மீக உலகத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் அழிவதில்லை, அவங்க அப்படியே இருப்பாங்க. அவங்க வந்து பகவானுடைய திருவயிற்றில் போகாமல் ஆன்மீக உலகத்தோட சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. மீண்டும் உலகம் சிருஷ்டிக்கப்படும் போது அவர்கள் வந்து இந்த புனித ஸ்தலங்கள் ஏற்படும். ஏன்னா மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும், பக்தி செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும்ன்றதுக்கு தான் திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து சாதாரணமாக பௌதிகமான இடங்கள்ல இந்த பௌதிக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிறைச்சாலை. அப்ப நம்ம இங்க பயிற்சி பெற வேண்டும். சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பயிற்சி செய்ய வேண்டும்னா தாமத்திற்கு போக வேண்டும்ன்றத நம்ம அறிந்த உண்மை. சீமந்த தீப்ல வந்து சிரவணம், கேட்டல், பகவானை பற்றி கேட்க வேண்டும். பகவானை பற்றி யார் முதல்ல கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமந்தினி தான் கேட்டாங்க. சீமந்தினி யாரு? இந்த உலகத்தினுடைய அன்னை. இந்த உலகத்தினுடைய தந்தை யாரு? சிவபெருமான். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் தாய் தந்தையாக சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிறாங்க. ஒரு முறை சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அதை பார்த்த உடனே இவங்க கேக்குறாங்க, பார்வதி, இன்னைக்கு என்னவோ உங்களுக்கு என்னுடைய கணவரே உங்களுக்கு மூடு ரொம்ப நல்லா இருக்கு, என்னவோ ஆனந்தமா இருக்கீங்க. ஆமா, இங்க வந்து கலியுகத்துல கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக கௌரங்கராக அவதரிக்க போகிறார். அந்த அவதாரத்தை நான் மனக்கண்ணுல பார்த்துட்டேன். அந்த ஆனந்தத்தினால நான் தாண்டவம் ஆடுகிறேன்னு சொல்றார். அப்போ பார்வதி சொல்றாங்க, உங்களுக்கு மட்டும் அந்த இன்பமா எனக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே அந்த இடத்துக்கு, அதே மாயாப்பூருக்கே பார்வதி வந்து கண்களை மூடிக்கொண்டு கடும் தவம் புரிகிறாள். இப்ப கடும் தவம் புரியும் போது சைத்தன்ய மகாபிரபு அங்க அவதரிக்கிறார். அவதரித்து, நான் தான் வரப்போறேன், நீங்க வந்து தவத்தை முடியுங்கள்னு சொல்றார். அப்போ சீமந்தி அந்த பார்வதி தேவி சைத்தன்ய மகாபிரபுனுடைய திருவடியில இருக்கிற அந்த மண்ணை எடுத்து இங்கு நெற்றியில் இட்டுக்கொள்கிறாள். அதனால இந்த இடத்த வந்து சீமந்த ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு சீமந்தினி அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. அந்த இடத்துல மிக அழகாக சைத்தன்ய மகாபிரபு சீமந்தினியும் காட்சி தராங்க. அந்த இடத்த தான் நம்ம வந்து சீமந்த தீபம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கேட்டல் நடக்கிறது. பகவான் வந்து பகவானை பற்றி கேட்க வேண்டும் என்ற
பக்தி தொண்டு சீமந்த தீப்பில் செய்ய வேண்டும். பகவானை பற்றி கேட்கிறார்கள். எல்லா இடத்துலயும் கேட்டல் நடக்குது. எல்லா இடத்துலயும் வந்து பாத சேவனம் நடக்குது, விழுந்து வணங்கணும்னு. ஆனால் சிறப்பாக கேட்டல் வந்து சீமந்த தீப்ல நடக்குது. சிறப்பாக பகவானை பற்றி கேட்டல் வந்து சீமந்த தீபம் நடக்குது. அடுத்தது வந்து பக்தி தொண்டுல சிரவணம்க்கு அப்புறம் கீர்த்தனம் வந்து நிக்குது. கீர்த்தனம் என்பது பகவானை பற்றி பாடுதல். பாடுதல் எங்க நடக்குதுன்னா கோதுரும தீப்ல. கோதுரும தீப் என்பது வந்து ஆஹ் சீமந்த தீபம் எடுத்து நம்ம இப்போதைக்கு வந்து இப்ப காலகட்டத்துல அது வந்து சுரபி குஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுரபி குஞ்ச் என்ற இடத்துல பக்தி வினோத் தாக்கூர் உட்கார்ந்து பகவானை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பக்தி வினோத் தாக்கூர் தான் இந்த மாயாப்பூர் வெளிவருவதற்கு காரணமானவர். பக்தி வினோத் தாக்கூர் ஜெகநாத் பூரியில ஒரு நீதிபதியாக இருந்தார். ஆனால் எப்பொழுது அவர் வந்து தீட்சை பெற்று குரு பரம்பரையில் இணைந்தாரோ அப்ப இதை பிரச்சாரம் செய்ய வேண்டும், மாயாப்பூரை வந்து கண்டெடுக்க வேண்டும்னு முடிவு பண்ணார். அதனால அவர் வந்து வேலையை ராஜினாமா செய்யறார், நீதிபதி வேலையை விட்டுறாரு. அப்ப அங்கிருந்த ஆங்கிலேயர்கள், இவர் வந்து ஆங்கிலத்துல கை தேர்ந்தவர், அவர் சமஸ்கிருதம், ஆங்கிலம், பெங்காலி போன்ற மொழிகள்ல கை தேர்ந்து திறமை வாய்ந்த நீதிபதி, இவரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க, பூரியிலிருந்து கிருஷ்ணா நகருக்கு. எங்க இருக்கிறார் சுரபி குஞ்ச் என்பது ஒரு கிருஷ்ணா நகர் என்ற ஒரு ஊர். அது அங்க அவர் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க, மாற்றம் பதவி, ஊர் மாற்றம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அதனால ஊர் மாற்றம் செய்து வந்து அவருடைய வீட்டுக்கு ட்ரெயின், அவருக்கு மட்டும் ஒரு பெட்டி ட்ரெயின் ட்ராக் இருந்ததுங்க, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ எடுத்துட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்து ட்ரெயின் ட்ராக் வரும். அப்போ நீங்க பக்தியும் செய்யுங்க, நீங்க நீதிபதியாகவும் இருங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். அப்படியும் ஒரு காலகட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன், நான் முழுமையாக என்னை இயக்கத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும், இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்லி அவர் வந்து பக்தி வினோத் தாக்கூர் இங்கு இருந்து கொண்டுதான் இந்த சுரபி குஞ்சு கோதுரும தீப் அப்படின்ற இடத்துல இருந்து கொண்டுதான் நிறைய பாடல்கள் எழுதினார். சரணாகதி பிரார்த்தனைகள்லாம் அவர் அங்கதான் எழுதினார். இதுல முக்கியமாக பக்தி வினோத் தாக்கூர் இந்த கோதுரும தீபத்துல முக்கியமாக இங்கு ஒரு அதிசயமான ஒரு கோவில் வரப்போவத கனவாக கண்டார். அவர் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நதி ஓடும். அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு அந்த நதி வந்து ஜலாங்கி, கங்கையினுடைய கிளை நதி. அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர் எப்பொழுதும் மாயாப்பூர் பக்கம், அந்தர்தீப் பக்கம் பார்த்து கொண்டே இருப்பாராம். அப்ப அவருடைய வருங்கால, அதாவது ஃபியூச்சர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வருங்கால பார்வையில பல்வேறு விதமான நாட்டு மக்கள் அங்க வந்து ஆடுறதையும் பாடுறதையும் அவர் பார்க்கிறார், நிஜமாக பார்க்கிறார். இங்கு வருங்காலத்தில் ஒரு சேனாதிபதி பக்தன் வந்து இந்த இயக்கத்தை உலகமெங்கும் பரப்ப போகிறான்றத சொல்லிடுறாரு அவர். அதை நான் பாக்குறேங்க. இங்க ஒரு மிக அத்புத மந்திர்னா அதிசயமான ஒரு கோயில், பிரம்மாண்டமான ஒரு கோயில் இங்கு வரப்போகிறது, அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அதெல்லாம் இந்த இஸ்கான் இயக்கம் இனி பிற்காலத்துல வரப்போகுது, அதுல அகிலமெங்கும் இருந்து பக்தர்கள் இங்கு வரப்போகிறார்கள் என்பதை அவர் முன்னாடியே அவர் பார்த்துடுறாரு. பார்த்து அதெல்லாம் எழுதின இடம்தான் இந்த கோதுரும தீபம். இந்த கோதுரும தீபத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன விஷயம்னா, நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த இந்திரன் பகவானுக்கு மிகப்பெரிய அபராதம் இழைக்கிறார். இந்திரன் ஒரு பக்தன், அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் பக்தர்கள் கூட தவறுகள் செய்யறதுண்டு. இந்திரன் தன்னுடைய பதவியினால விருந்தாவனத்துல மழையை ஏற்படுத்தினார். அது தெரியும், பிரளய காலத்துல கொடுக்கக்கூடிய மழையை கொடுத்தார். அதனாலதான் கோவர்தன லீலை உருவாச்சு. அப்போ வந்து பகவான் இந்திரனை அன்பாக திருத்துகிறார். இப்ப இந்திரனுக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சு. இப்போ எப்படியும் பகவான் இங்கு அவதரிக்கிறார் பக்த ரூபத்துல, நான் இங்க வந்து எந்த ஒரு அபராதமும் செய்யக்கூடாது, அதனால முதல்ல வந்து தவம் செய்யறார். இந்த ஒரு காட்சி மிகவும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி. அவர் பக்தன் என்பதை இங்க அவர் வந்து நிரூபிச்சிட்டார்.
ஏன்னா நான் வந்து அவருடைய லீலையில எப்போ ஏதாவது ஒரு தவறு செய்து கொண்டே இருக்கிறேன். இனி அந்த தவறு நான் செய்யக்கூடாது. இங்க பாருங்க, இந்த தீபத்தின் பேர் கோ. கோ என்றால் பசுமாதா. கோ துரும தீப். இங்கு பகவானை பற்றி பாட வேண்டும்ன்றது இருக்கு. பகவானை பற்றி அவர் வர்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவரு தவம் இருக்கிறார். இந்திரனும் தவம் இருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துக்கு பேர் கோதுரும தீப். அந்த அம்மாவும் வரா, சுரபி. அதனால இந்த இடத்துக்கு பேர் சுரபி குஞ்ச். இந்த சுரபி குஞ்சில் வந்து 2 பேரும் தவம் இருக்கிறார்கள். கௌரங்க மகாபிரபு அவர்களை வாழ்த்துறாங்க. அப்பா, நீ பயப்படாத, நீ இந்த வாட்டி அபராதம் பண்ண மாட்ட, அதற்கு நான் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதுரும தீப்பில் இத்தனை விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நான் வந்து என்னுடைய அறிவு வந்து இந்த பெரிய மிகப்பெரிய இது வந்து இந்த நவதீப் மண்டல பரிக்கிரமா நீங்க வருஷம் வருஷம் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கேட்கவும் முடியாது. அவ்வளவு விஷயங்கள் கொட்டப்படும் உங்களுக்கு. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நீங்க கேள்விப்படுவீர்கள், அறிவீர்கள். அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அவுட்லைன் தான் கொடுக்குறேன். டீப்பா இறங்கணும்னு நீங்க வரணும், கேட்கணும். சரியா? அடுத்து வந்து மத்தியம தீப். இந்த மத்தியம தீப்ல பகவானை நினைவு கொள்ளுதல். பகவானை நினைவு கொள்றதுல யார் பெரிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பொழுதும் ஸ்மரணத்துல இருந்தது பிரகலாத் மகாராஜர். எப்பொழுதும் ஸ்மரணத்துல இருந்தது பிரகலாதர். ஏன்னா அங்க வந்து அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவருக்கு பக்த சங்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் வந்து எப்பொழுதும் அவர் தனிமையில தான் இருந்தாரு. ஆனா வந்து அவர் வந்து எப்பொழுதும் பகவானை நினைத்து கொண்டிருந்தார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து இங்க வந்து பல இடங்கள் இருக்கிறது. மத்திய தீபத்துல பல இடங்கள் இருக்குது. அதுல முக்கியமான இடம் வந்து நைமிசாரண்யம். இந்த நைமிசாரண்யம் சில நேரங்கள்ல, அதாவது இந்த நவதீப் மண்டல பரிக்கிரமால சில இடங்கள் எந்த தீவுல எக்ஸாக்டா வருதுன்னா சில பேரால பொதுவாக சொல்ல முடியல. அப்போ இங்க நைமிசாரண்யம் வந்து கேட்டல்ல வரணும் இல்லையா? சிரவணத்துல தான் நைமிசாரண்யம் வரணும். ஆனா இங்க நினைவு கூறுதலையும் வருது. இந்த நைமிசாரண்யத்துல மத்திய தீப் இதுல முக்கியமா என்ன ஒரு லீலை நடக்குதுன்னா, நைமிசாரண்யம் ஒரிஜினலா வட இந்தியால இருக்கு. இங்க இருக்கிறதுல கௌர கதை நடக்கிறது. கௌர கதை நடக்கிற விஷயத்தை கேட்பதற்கு சகல தேவி தேவர்களும் வராங்க. அப்படி வரும்போது சிவபெருமானுடைய அந்த எருது மெதுவா வர ஆரம்பிச்சதாம். சிவபெருமான் சொன்னாரு, என்னடா இது இவ்வளவு ஸ்லோவா வருதுன்னு. உடனே பிரம்மதேவனை கூப்பிடுறாரு. உன்னுடைய அந்த பறந்து போகுது இல்ல அன்னவாகனம், அதை கொடுத்துருப்பா, அது கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு போறதுக்கு உதவும் அப்படின்னோடனே அவர்களுடைய அம்சத்தை, நல்ல அம்சவாகனார் அப்படின்னு பேரு. அம்சவாகனார் பிரம்மதேவன் கிடையாது, சிவபெருமான். அப்ப அம்சத்தை கூப்பிட்டு அதுல உட்கார்ந்து வேகமா ஒரு இடத்துக்கு போறார். அந்த இடம்லாம் இப்பெல்லாம் அப்படி ஒரு பெருசா ஆடம்பரமா இருக்காது, எளிமையா இருக்கும். அங்க பாமர மக்கள்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கு அங்க முக்கியத்துவம் வந்து அந்த இடத்துல அது நடந்தது. அங்க அனைத்து தேவர்களும் வந்தாங்க. அங்க வந்து அந்த புஷ்கரம் இருக்கு. பிரம்மானுடைய அந்த புஷ்கர தீர்த்தம் இங்க இருக்கு. புஷ்கர தீர்த்தம் இருக்கு. சிவபெருமானுடைய இந்த அம்சவாகனம், சிவபெருமான் அது மேல உட்கார்ந்து வர அந்த அம்சவாகனம், இது வந்து சுயம்பு மூர்த்தி. அது இருக்கு ஒரு சின்ன கோயில்ல. அது நீங்க வந்து தொட்டு அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். சாதாரண நேரத்துல கூட்டம் இல்லாம நாங்க போகும்போது அந்த சிவபெருமானுக்கு நாங்கள் அபிஷேகம் எல்லாம் செஞ்சிருக்கோம். அந்த இடத்துல உட்கார்ந்து சப்த ரிஷிகளும் சகல தேவி தேவர்களும் பகவானை பற்றி கேட்டார்கள். அதனால அந்த நைமிசாரணத்தை மாதிரி இதுவும் மிக புகழ்பெற்றது. நீங்க நவதீப் மண்டல பரிக்கிரமா வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். மொத்த விஷயத்தையும் நீங்க வந்து கவர் பண்ணிக்கலாம். மொத்தத்தையும் எல்லா தேவி தேவர்களும் வந்தாங்க. எல்லா புண்ணிய கஷேத்திரத்துக்கும் போன பலன் கிடைக்கும். இந்த ஒரு வாரம் மட்டும் இருந்துட்டீங்கன்னா, இந்த ஒரு வாரம் எப்ப இருக்கணும்? கௌர் பூர்ணிமாவுக்கு முன்னாடி காலம். அந்த பரிக்கிரமா என்பது எப்போ வேணா செஞ்சுக்கலாம், எப்போ வேணா போய் ஒவ்வொரு தேசத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க பக்தர்களோட செய்யக்கூடிய பரிக்கிரமாவுக்கு தனி மகத்துவம் உண்டு. ஏன்னா இதுல தவம் வேற பண்றீங்களே நீங்க.
இடம் கிடைக்காது, தங்கறதுக்கு இடம் கிடைக்காது, நடந்தே போகணும், நிறைய பக்தர்கள் வருவாங்க, கோலாகலமாக இருக்கும். வயது போனவர்களுக்கெல்லாம் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஆனால் இளமையா இருக்கக்கூடியவர்கள் என்னால முடியும்ன்றவங்க மூச்சு முட்டி கிட்டி பாடுபட்டு பரிக்கிரமா ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் செய்தே ஆகும். கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வராங்க மக்கள். ஆனால் ஒரு முறையாவது செய்தே ஆக வேண்டும். இந்த நைமிசாரண்யம், இந்த புஷ்கரம், இந்த 2 இடமும் உங்களுக்கு வந்து மத்திய தீபத்துல வருது. நான் இதோட நிறுத்துறேன். மற்ற விஷயங்களை நான் அடுத்த வகுப்புல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகளை பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து அந்தர் தீபம், சீமந்த தீபம், கோதும தீபம், மத்திய தீபம் 4 தீபத்தை பற்றி சொன்னேன். மீதி 5 தீபங்களை நான் அடுத்த வகுப்புல சொல்றேன், தொடர்கிறேன். இதோட நிறுத்துறேன். பக்தர்களுக்கு ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க போகும்போது எங்களையும் மனசுல நினைச்சுட்டு நிச்சயமா நீங்க சொல்றது அந்த ஆசையெல்லாம் வருது. வேண்டிக்கோங்க மாதாஜி, நாங்கெல்லாம் சீக்கிரம் வந்து பண்ணணும்னு. நான் வந்து இந்த வருஷம் போல, இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு, இந்த வருஷம் போல. போன வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ஏன் போலன்னா என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து பரீட்சை நடக்குது, அதனால நான் இந்த வருஷம் போல. எஸ், 12th ஸ்டாண்டர்டா மாதாஜி? ஆமா, போர்டு எக்ஸாம்ஸ். ஓகே ஓகே, சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேண்டிக்கோங்க மாதாஜி, மாயப்பூர்ல இருக்கீங்க, அதனால நீங்க ஒரு உங்களுக்கு எல்லாம் இத பத்தி எல்லாம் சொல்றதுனுடைய காரணம் நீங்க எல்லாம் வரணும், இத்தனை பலன்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் சொல்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதையும் இன்னைக்கு வந்து நான் போய் இதெல்லாம் பங்கு கொள்ளலாம். இப்போ 42 பக்தர்கள் இப்போ வர்ச்சுவலா மாயாப்பூர்ல தான் இருந்தீங்க. அதுவும் உங்கள் மேல நான் கொண்ட அன்பின் காரணம் தான். எல்லாரும் வரணும்ன்ற ஆசை எனக்கு எப்போதும் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்க வர்றத வந்து கண்டிப்பா மாயாப்பூருக்கு வரணும். மாயாப்பூரை வந்து நம்ம வந்து பார்க்கவில்லை என்றால் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். ஒரு மாதாஜி அவங்க சாகறதுக்கு 15 நாள் முன்னாடி வந்து முக்கியமானதை பார்த்துட்டு போனாங்க. அவங்கள என்னால மறக்கவே முடியாது. அது வந்து நான் இவ்வளோ சொன்னதுனால தான். அவங்கள எப்படியாவது விருந்தாவனம் கொண்டு போகணுன்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அவங்களுடைய உடல் ஒத்துழைக்கவில்லை. எப்படியாவது வந்து சில பக்தர்கள் வந்திருக்காங்க, வந்து மாயாப்பூரை பற்றி பேசுனதுனால தான். சமீபத்தில் ஒரு மாதாஜி சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. வகுப்புல நீங்க சொன்ன கோயில் முக்கியமாக எனக்கு தாமேஸ்வர் மகாபிரபு அப்படின்ற ஒரு கோயில் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சம்பஹட்டி, அம்பிகா கல்னா, இதுல இருக்கக்கூடிய பகவான் சைத்தன்ய மகாபிரபு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷா சைத்தன்ய மகாபிரபுனுடைய நக்கல் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால அந்த இடத்தை குறிப்பிட்டு அந்த மாதாஜி சொன்னாங்க. அவங்களால நடக்க முடியல, அவங்களும் இப்ப வந்தவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க வயது போனதுனால. அதனால எப்படியாவது நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள நான் பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கொண்டு போனாங்க தாமேஸ்வர் மகாபிரபு. நாளைக்கு அடுத்த வகுப்புல நான் வந்து உங்களுக்கு அதை சொல்றேன். மாதாஜி இப்ப நீங்க துவாரகா வந்து ஐஸ்வர்யதாம் சொன்னீங்க, இது என்னமோ பேர் சொன்னீங்களே மாதாஜி, அப்ப எனக்கு ஒழுங்கா கேட்கல. ஆதர்யதாம். ஆதர்யதாம். ஆதரியம். AUDAR. ஆதர்யதாம். ஓகே ஓகே மாதாஜி. ஆதரியம் அப்படின்னா அப்படின்னா எப்படி கருணைமிக்க ஔதர்யதாம். கருணை. ஓகே ஓகே மாதாஜி. இப்போ இங்க நரசிம்மர் பாத்தீங்கன்னா, நரசிம்மர் எப்பவும் உக்ரம் தான். ஆனா இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு மூடு தான் பிரசித்தமா நிக்கணும். நீ நரசிம்மரா இருக்கலாம், ஆனா இங்க ப்ரிசைடிங் டெய்டி யாரு, முக்கியமானவர் யாரு, சைத்தன்ய மகாபிரபு தான். அதனால சைத்தன்ய மகாபிரபு மூட்ல வந்துட்டார் நரசிம்மர். அதனாலதான் நரசிம்மர் வந்து அள்ளி கொடுக்கிறார். இருக்கிற நரசிம்மர் ஏன் பிரசித்தமானார்னா கருணையை கொடுங்க, கோபம் கிடையாது, கருணை. இப்ப விஷ்ணு பிரியா கேளுங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி அந்த அந்த சிவ்ஜி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தான் மாதாஜி லாஸ்ட் இயர் அபிஷேக் பண்ணாங்க கூட்டிட்டு வந்து இங்க கோயில்ல. அம்சவாகனார். இந்த அம்சவாகனார் இஸ்கானுக்கு வந்தாரு. மூலவரே வந்து வெளியே போவாரா, ஏதோ ஒரு நிகழ்வு இங்க, அந்த அம்சவாகனார் நம்ம இஸ்கானுக்கு வந்தாரு, அபிஷேகம் பண்ணாங்க மக்கள். எஸ், அம்சவாகனார்.
அவர் சிவன், அவர் பிரம்மா கிடையாது. அம்சவாகனார் என்றா பிரம்மான்னு நினைச்சுக்க போறீங்க. அவர் ஒரு நாளைக்கு நீங்க உங்க காரை கொடுங்க, உங்க சைக்கிளை கொடுங்க, உங்க வண்டியை கொடுங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரம்மா அந்த அம்சத்தை வாங்கிட்டு சிவபெருமான் வந்தார். இதெல்லாம் எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்க பாஸ்ட் டைம்ஸ். இப்ப அடுத்து அமுதா மாதாஜி. அமுதா மாதாஜி மாயாபுரத்துல தீட்சை எடுக்க போறாங்க. இதே பால்குன மாசத்துல அவங்களுடைய பாக்கியத்தை பாருங்க. அவங்களுக்காக அவர்களுடைய தீட்சை பெயர் காற்று கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய பாக்கியம் என்பதை அவங்க உணர்வாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இது தாம்ல வந்து என்ன செய்யறது வந்து பல பல கோடி ஜென்மங்கள் பண்ண புண்ணியம் கூட அதிகம் கம்மின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற இடம் தாம்ல வந்து ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது கருணை சைத்தன்ய மகாபிரபுனுடைய கருணை. அவர்களுக்காக பெயர் காற்று கொண்டிருக்கிறது. இனிமேல் அடுத்த ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு அமுதான்னு கூப்பிட போறது இல்ல அவங்கள. சொல்லுங்க. எஸ் மாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி இப்ப இதுல வந்து இந்த பரிக்கிரமால வந்து துவாபர யுகம், திரேதா யுகம், சத்தியுகம் 3 யுகத்திலயுமே வந்தார். அப்புறம் 4வதுல வந்து கலியுகத்துல சைத்தன்யரா. ஒண்ணு வந்து நரசிம்மரா அந்த வதம் செய்ததை பத்தி சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்க மாதாஜி. சத்தியுகத்துல நரசிம்மரா வந்தார். நரசிம்ம பள்ளி அது. ஓகே. நரசிம்ம பள்ளின்னு ஒரு இடம். அந்த நரசிம்ம பள்ளியில வந்து கொண்டு போவோம் நாங்க. முக்கியமான இடம் நிறைய. அதாவது இப்ப நீங்க 2 நாளைக்கு தான் வந்தீங்க, 3 நாளைக்கு தான் வந்தீங்கன்னா ஒரு சில இடங்களை மட்டும் தான் காட்டுவோம். எல்லாத்தையும் நடந்து போய் காட்ட முடியாது. அதுல ஒரு இடம் நரசிம்ம பள்ளி. நரசிம்மர் வந்து சுயம்புவா வருப்பார். அவர் வந்து எங்கேயோ இரணிகசுவை கொன்னுட்டு இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்தார். மந்தாகினின்னு ஒரு நதி இங்கேயும் இருக்கு. மந்தாகினின்றது வந்து ஆகாய கங்கை. தேவலோகத்துல இருக்கிற கங்கைக்கு பேரு மந்தாகினி. அவங்க வந்து பூலோகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க கங்கை. ஆனா இங்க மந்தாகினின்னு பேருடைய கங்கை இங்க இருக்கு. அந்த இடத்துல போய் இப்படி கை கழுவுவார். கை கழுவிட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கிறார். அது பாத்தீங்கன்னா நரசிம்மர் சுயம்புவா நிப்பார். சுயம்புனா இப்ப நரசிம்மர்னா இப்ப நம்ம மாயாப்பூர் நரசிம்மர் அழகா இருக்கிறாரு. மூக்கு கண்ணு எல்லாம் வச்சு உருவம். இது சுயம்புன்றதுனால அது வெறும் நாக்கு தெரியும். அவ்வளவு அவருடைய ரூபம் வந்து அவ்வளவு நல்லா தெரியாது. அப்படி ஏன்னா கல்லு தானே வளர்ந்துருக்கு. அது வந்து இந்த இடத்துல வந்து தேவர்கள்லாம் வந்து டென்ட் போட்டுருந்தாங்களாம் அவரை வணங்குறதுக்காக. அதனால இது தேவப்பள்ளி. நரசிம்ம பள்ளி தேவப்பள்ளி. பள்ளினா ஊர்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆந்திரால கூட பள்ளின்னுவாங்க. இங்க தேவப்பள்ளி அப்படின்னு சொல்லி நரசிம்ம பள்ளி. அது ஒரு சின்னதா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா அங்கேயும் வந்து கத்தாலாம் நடக்கும். அதான் இது வந்து சத்தியுகம். திரேதா யுகத்துல ராமர் வர்றாரு. துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வர்றாரு. இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாருமே. அப்புறம் கலியுகத்துல நரசிம்மர் கலியுகத்துல ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லா இடத்துலயும் ஒரு இடமா அவருடைய திருவடி படாத இடமே இல்லை. நான் நடந்து போகும்போது யோசிப்பேன், இங்க இப்படி போயிருப்பாரோ, இங்க கீர்த்தன் பண்ணியிருப்பாரோ, இங்க ஆடி இருப்பாங்களோ, இங்க பாடி இருப்பாங்களோ. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஆடல் பாடல் கீர்த்தனம் தான். நேத்து தான் கீர்த்தன் மேளா அப்படின்ற ஒரு திருவிழா முடிஞ்சது. பாடக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு திருவிழா. அதுல அகில உலகத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த பாடல் பாடுறவங்க அதுல வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும் நான் போவேன். மற்ற பக்தர்களும் நல்லா தான் பாடுறாங்க. சன்னியாசிகள் பாடுறதுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த உலகத்திலே இருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு புரியும், ஓ சைத்தன்ய மகாபிரபு லீலை அவருடைய கீர்த்தனம் எப்படி இருந்திருக்கும். யோசனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு தெய்வீகமா இருந்திருக்கும். அதனுடைய ஒரு துளி ஒரு சுவை இங்க வந்து பியூர் டிவோட்டிஸ் அந்த சன்னியாசிகள் பாடும்போது உங்களுக்கு புரியும். சில அதிசயமான பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பாடுறதுல. அதெல்லாம் வார்த்தைகள்ல வர்ணிக்கவே முடியல. நான் 2 நாளா காலையில எழுந்துக்க முடியல. ஏன்னா நைட்டு 10, 11 ஆயிடுது. ஏன்னா அந்த கீர்த்தன் இந்த சிறப்பு வாய்ந்த பக்தர்கள் பாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டுடுறாங்க. அந்த கீர்த்தனத்துக்கு கூட்டம் வேற அதிகம். இடம் பிடிக்கணும், ஓடணும், பெரிய தவம். என்ன போன்ற ஆளுகளுக்கு என்னுடைய ஆரோக்கியம் அவ்வளவு கை கூடுவதில்லை. அதனால அது எப்படியோ போய் ஒரு 3 மணி நேரம் அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. கீர்த்தனத்துல பங்கு கொண்டோம். அதுல முக்கியமாக லோகநாத சுவாமி, சிவராம் சுவாமி, நிரஞ்சன சுவாமி, இவர்கள் 3 பேர் தான் நான் கேட்டேன். எனக்கு முக்கியமா பாடுறவங்கள அக்னி தேவ் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி பிரபு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர்
வயதானதுனால இந்த காலத்துல அவர் இந்த காலகட்டத்துல வர்றது கிடையாது. சில வருடங்களாக வர்றதில்லை. பொதுவா அவருடைய கீர்த்தனம் எனக்கு பிடிக்கும். அவர் வர்றதில்லை. மற்ற மகாராஜாஸ் யாரெல்லாம் எப்பப்போ நான் 24 மணி நேரமும் இருக்கு இல்லையா? 24 மணி நேரம் இல்லை, காலையில 9:30 இரவு 9:30 வரைக்கும். நமக்கு மற்ற சேவைகள் நேத்தெல்லாம் நம்ம வகுப்பு இருந்தது, வகுப்புக்கு தயார் பண்ண வேண்டியிருந்தது. அதனால நான் ஒரு 3 மணி நேர கீர்த்தனம் கேட்டேன். பக்தர்கள் அதுவும் இப்ப கீர்த்தனம் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கீர்த்தன் மேலாக்கு மட்டும் வருவாங்க. எனக்கு பரிக்கிரமா வேணும்ன்ற பக்தர்கள் பரிக்கிரமாக்கு வருவாங்க. எனக்கு திருவிழா வேணும், நான் கௌரி பூர்ணிமா பார்க்கணுன்ற பக்தர்கள் கௌரி பூர்ணிமா வருவாங்க. கௌரி பூர்ணிமாவுக்கு முன்னாடி சாந்திபூர் ஃபெஸ்டிவல், இந்த யானை ஊர்வலம் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். யானையை தான் அனுப்பிச்சு விட்டாங்க. யானை 2 யானைகள் மாயாப்பூர்ல இருந்தது. அது ஒரு யானை வந்து ஒரு பாகனை மிதிச்சிருச்சு. அந்த பாகன் ஏதோ அந்த யானை கிட்ட தவறா நண்டானோ என்ன பண்ணானோ திட்டினானோ அது தள்ளி. சின்ன யானை, 2 யானை இருக்கு, ஒன்று அக்கா ஒன்று தங்கச்சி, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. 2 பேர் நல்லாவே பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்ததுங்க. ஆனா இதனால இந்த மேனேஜ்மெண்ட் வந்து பயந்து போச்சு, திருப்பி வேற யாருன்னா சாவடிச்சிருச்சுன்னா அது கஷ்டம், நல்ல காட்டுல கொண்டு போய் விட்டுறலான்னு சொல்லிட்டு இந்த ரிலையன்ஸ் இது ஒரு காடு ஒன்று இருக்கு குஜராத்ல, அங்க கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதனால இனிமேல் இந்த மாயாப்பூர்ல வந்து மிக பிரசித்தமான ஒரு விஷயம் என்னன்னா யானை ஊர்வலம். அந்த யானைகள் வர்றது பார்க்கணுமே, கண்கொள்ளா காட்சி. அது மேல குருக்குள் என் குழந்தெல்லாம் போயிருக்கான், அது மேல ஏறி உட்காந்து அந்த இப்படி சாமரன் வீசுவாங்க. பகவான் அங்க இருப்பார். அந்த இது ஊர்வலம் வரக்கூடிய விக்கிரகம் இருப்பார், இந்த மூலமூர்த்தியில சின்ன விக்கிரகம். அவரை வந்து தூக்கிட்டு போவாங்க. பரிக்கிரமா வரக்கூடிய பகவான் இருப்பார், ராதாகிருஷ்ணர் யானை மேல உட்காந்துப்பார். அப்போ இன்னொரு யானை மேல அந்த கலசம் வரும், அந்த கலசம் வரும். அது மேல குழந்தைகள், குருகுல குழந்தைகள்லாம் உட்காரும். அப்போ ஒரு இடத்துல நின்று அதுக்கு பகவானுக்கு வந்து ஆர்த்தி பண்ணுவாங்க, சிறப்பு ஆர்த்தி. அங்க நைவேத்தியமும் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இனி யானைகளால இல்லை, இப்போ வந்து மாடுகள் தூக்கிட்டு போகுது பகவானை. இது ஒரு இழப்பு தான் சொல்லலாம். ஆனா யானையை கட்டி மாள முடியல நம்முடைய தலைவர்களால. அந்த யானைகளுக்கு நிறைய பணம் செலவாகுது ஒண்ணு, ஏன்னா மிகப்பெரிய இடம் தேவைப்படுது. 2 அதை கையாளக்கூடிய நபர்களும் வேணும். அதனால அவர்கள் வந்து அனுப்பிட்டாங்க. இனி வருங்காலத்துல எதனா புது யானைகளை கொண்டு வந்து வளர்ப்பார்களோ என்னவோ. நான் வந்து யானைகளின் அன்னைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், பக்தர்கள் முடிஞ்ச படிங்க. அதுல அந்த யானைகளை வளர்த்த ஒரு மாதாஜி பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். மாயாப்பூர் பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் போது என்னை வந்து இது மாதிரி கட்டுரை யாரும் எழுதல, அதனால அந்த கட்டுரையை நான் எழுதினேன் அந்த அம்மாவை வச்சு. ஏன்னா அந்த அம்மா வந்து மிருகங்கள் மேல ரொம்ப அலாதி பிரியம் வச்சவங்க. ஒரு அணில் கூட ஏறி அந்த அம்மா மேல உட்காந்துக்கும். அணில்னா பொதுவா பார்த்தாலே ஓடும், ஆனா அந்த அம்மா அணிலுக்கு கூட ஃப்ரெண்ட். அந்த அம்மா அணில், பூனை, நாய், மாடுகள் ரொம்ப பிரியம் அவங்களுக்கு. மாடுகள் தான் நல்லா மெயினா பாத்துக்கிறாங்க. மாடுகள், பசு மாடுகள், காளை மாடுகள், இந்த பிரசவம் பார்க்கறது, அதுங்களுக்கு கைவைத்தியம் பண்றது எல்லாம் அந்த அம்மா எக்ஸ்பர்ட். அவங்க பிரபுபாத டிசைபிள், ஹிருமதி மாதாஜின்னு பேர் அவங்க. அவங்கள பற்றி நான் ஒரு அழகான கட்டுரை எழுதியிருக்கேன். விவரங்களை நீங்க அந்த கட்டுரையை பார்த்துங்க. அவங்க தான் அந்த யானையை வளர்த்தது. இப்போ யானை எடுத்துட்டாங்க, யானை ஊர்வலம் கிடையாது, அதனால எருது ஊர்வலமா இருக்கலாம் அது. அதுக்கப்புறம் வந்து சாந்திபூர் ஃபெஸ்டிவல், அப்புறம் போட் ஃபெஸ்டிவல் நடக்கும். வருடம் முழுக்க மாயாப்பூரில் நடக்கக்கூடிய திருவிழாக்களுடைய ஒரு விஷயங்கள் இங்க நடக்கும், அந்த நேரத்துல நடக்கும். நல்ல நிறைய அகில உலக பக்தர்கள், அகில உலக சன்னியாசிகள் எல்லாருமே இந்த நேரத்துல இங்க கூடுவார்கள். அதனால இந்த நேரத்துல இங்க வர்றது தவம் தான். ஏன்னா எங்களுக்கு வீடு கிடைக்கணுமே, இடம் கிடைக்கணுமே, தங்கறதுக்கு ரூம் கிடைக்கணும். அதனால மிகப்பெரிய பக்தர்கள் குழுவில் இப்போ இலங்கை பக்தர்கள்லாம் அங்க தென்னிந்தியாவில் ஒரு பெரிய பக்தர் இருக்கிறார், அவரோட வந்திருக்காங்க சில பக்தர்கள் இங்க. அந்த மாதிரி யாராவது பெரிய பக்தர்களை கொண்டு இங்க வந்து நீங்கள் இவற்றை அனுபவிப்பீர்களாகன்னு சொல்றேன். கனிமொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்படி ஒரு பரிக்கிரமம் இருக்கிறதே தெரியாது மாதாஜி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆர்வம் ரொம்ப அதிகமாயிருச்சு. பிருந்தாவனம் பரிக்கிரமம் போயிருக்கோம், ஆனா மாயாப்பூர் பரிக்கிரமம் போனது இல்ல, பார்த்தது இல்ல. ஆனா நீங்க போகும்போது எங்க எல்லாரையும் கூப்பிட்டு போங்க மாதாஜி. ஆர்வம் இருக்கு. கனிமொழி, 1 மாச பரிக்கிரமாவா பண்ணீங்க பிருந்தாவனத்துல? பிருந்தாவனத்துல ஒரு நாள் தான் மாதாஜி. ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. 24 கிலோமீட்டரு, 6 மணி நேரம் ஆச்சு. இது மெதுவா நடந்தா 7 மணி நேரம் ஆச்சு மாதாஜி. இது கோவர்தனம் பரிக்கிரமா பண்ணீங்களா? கோவர்த்தன பரிக்கிரமம் செப்பல்லாம் போடாம தான் நடந்தோம்.
ஆனா மாயாப்பூர் படிக்கிறோமா பெரிய லெவல்ல தெரியல அவ்வளவுதான். ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிருச்சு மாதாஜி. போயே ஆகணும் லைஃப்ல ஒரு வாட்டியா கண்டிப்பா. ரொம்ப வயசாகிறதுக்குள்ள அப்பனா போயிடணும் நீங்க அப்படின்னு. பரிக்கிரமா நான் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு நினைக்கும் போது நீங்க எனக்கு முன்கூட்டியே சொல்லிடணும். முன்கூட்டியே சொன்னீங்கன்னா யாருன்னா கையை காலை பிடிச்சி நான் உங்களுக்கு வந்து தங்கறதுக்கு வசதி தங்குற வசதி கிடைச்சிடுச்சுன்னா போதும். அது நான் முன்னாடியே நம்ம வந்து வசதி பண்ணிடுறேன். முதல்ல எனக்கு சொல்லிடுங்க. இல்லைன்னா நான் தான் இருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் அப்படின்னா எங்க வீடு இருக்கு. நீங்க எங்க வீட்டுல வந்துக்கலாம். எனக்கு வந்து பண்ணோம் அப்படின்னு தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி வெரி நைஸ் மாதாஜி. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. சேனாதிபதினு சொன்னீங்கல்ல மாதாஜி, பக்தி வினோத் தாகூர் சொன்ன சேனாதிபதியா அவங்க பிரபுபாதரா பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியா மாதாஜி? பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவரு கேட்டு வாங்கினார், வரம் கேட்டு வாங்கினார். ஆனா வரக்கூடிய அதுக்கு அப்புறம் இவரும் சொல்றார் பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்கும் தெரியும் தன்னுடைய சிஷ்யர் தான் அந்த சேனாதிபதியாக வரப்போறாருன்னு தெரியும். அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. பிரபுபாத எப்ப பார்த்தாலும் சொல்றாரு வெளிநாடு போய் பிரச்சாரம் பண்ணு, வெளிநாடு போய் பிரச்சாரம் பண்ணுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவருதான் அந்த சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம்னு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் வந்து விஷ்ணுவின் ஒரு ரேகை சிம்ம குரு. எல்லாருக்கும் சிறப்பு உண்டு. பக்தி வினோத் டாகூர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது கோஸ்வாமி. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சக்தி ஊட்டப்பட்ட அவதாரம். மாதாஜி ஃபர்ஸ்ட்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல ஆசார கனகான்னு ஒரு ஸ்லோகம் சொன்னீங்களே, அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க மாதாஜி. நாங்க மெமரி பண்ணிக்கிறோம், பைஹார்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு ரெண்டு இது கூட சொன்னீங்க, எனக்கு சொல்ல தெரியுது, எனக்கு ஞாபகம் இல்ல. கரெக்ட் மாதாஜி. அது வாட்ஸ்அப் பண்ணுங்க மாதாஜி. பைஹார்ட் பண்ணிக்கிறோம். முதல் ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் அனுப்புறேன். தண்டவத் பிரணாம் மாதாஜி. கீர்த்தனா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. மாயாப்பூருக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க மாதாஜி ஸ்ரவண மூலமா. மாதாஜி பக்தி சித்தாந்த் சரஸ்வதி மகாராஜ் 9 வருஷம் வந்து ஹரிநாம ஜபம் வந்து மாயாப்பூர்ல தான் மாதாஜி பண்ணாங்க. அது எந்த இடம் மாதாஜி? அந்த சைத்தன்யம் தெரியல, எந்த இடம்னு தெரியல. ஆனா அவர் ஜபம் பண்ண ஜபமாலை வந்து ஒரு விக்கிரகத்தினுடைய கையில இருக்கு. ஒரு விக்கிரகத்துல அது ருத்ர தீபம். ஒரு கௌடியம் மட்டு ஒண்ணு இருக்கு அங்கதான். அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு, கௌடியம் மட்டு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல அவரு ஜபம் பண்ண ஜபமாலையை நான் பார்த்துருக்கேன். இந்த இடம்னு குறிப்பிட்டு சொல்லல. ஒரு குடிசை போட்டு அதுல ஜபம் பண்ணாராம். அந்த குடிசையில வந்து நிறைய ஓட்டை இருந்து மழை காலத்துல ஒழுவுமா. அப்போ அதெல்லாம் ரிப்பேர் பண்ண டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சின்னு ஜபம் பண்ணாராம். அது வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி அவர் வந்து பயங்கர தவம். அது அந்த தவம் வந்து அவரால் மட்டுமே பண்ண முடியும். ஒரு நாளைக்கு அதே தான், சாப்பிடல, தூங்கல, ஒண்ணுமே பண்ணல, தாடிலாம் வளர்த்து. அப்போ இந்த இயக்கத்தை கொண்டு போறது அவர்தான் கொண்டு போனோம். அப்போ யாரோ ஒரு பணக்காரர், ஒரு பக்தரா ஒரு பணக்காரரா தெரியல, அந்த லீலையில வருது. அவர் வந்து இப்போ நாங்க வந்து இடம் கொடுக்குறேன், நீங்க ஒரு கோயில் கட்டுங்க, ஒரு மடம் கட்டுங்க, பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லான்ட்டு வர்றாரு. வந்து இவரை பார்த்துட்டு இவரு போய் இதெல்லாம் பண்ணுவாரா? இவருன்னா எதுவுமே வேணான்ட்டு ஜபம் மட்டும் பண்றாருன்ட்டு திரும்பி போயிடுறாரு. ஆனா ஏன் ஜபம் பண்ணாருன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அவர் வந்து இப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னா தான் புனிதம் அடையணும், நாமத்துல முழுகணும், பகவானுடைய கருணையை வேண்டணும்னு அவர் தவம் பண்ணியிருக்காரு. 9 வருஷம், ஒரு நாளைக்கு 3 லட்சம் முறை. ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி 192 மாலைகள் ஜபம் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு 192 மாலைகள். பார்த்துங்க, அவ்வளவு ஜபம் பண்ணி அப்புறமா அவருக்கு வந்து போய் திருப்பி நான் இப்ப இயக்கத்தை ஆரம்பிக்க நான் ரெடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அவர்கிட்ட போய் அவர் வந்து இடம்லாம் கொடுத்தார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூரும் இலக்கிய இந்த ஆன்மீக வரலாற்றுல மிக சிறப்பு வாய்ந்த சிம்ம குரு. எல்லாருமே இப்ப குரு பரம்பரையில வரக்கூடிய எல்லாருமே யாரும் சாதாரணமானவங்களா தெரியல. எல்லாரும் அசாதாரணமானவர்கள், அமானுஷ்ய சக்தியுடையவர்கள். ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீகத்துல அவ்வளவு புரட்சிகளை செஞ்சிருக்காங்க. நம்ம கௌடிய சம்பிரதாயத்தினுடைய பெருமைகளை நிறைய பேருக்கு தெரியல. நீங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும். எங்கேயாவது இது சாதாரணமா நினைக்க முடியுமா? பாருங்க எவ்வளவு அதிசயங்களை செஞ்சிருக்காங்க பக்தி வினோத் டாகூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர், ஸ்ரீல பிரபுபாதர். இந்த குரு பரம்பரையினுடைய பெருமைகளை நம்ம சொன்னோம்னாலே போதும்.
அவ்வளவு எவ்வளவு பெருமைகள் நம்மளாம் கற்பனையில கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய மகாத்மாக்கள் நம்மளோட நாம நீங்க தீட்சை எடுத்தீங்கன்னா இவங்களோட கனெக்ட் ஆயிடுவீங்க. பக்தர்களே ஒண்ணு மட்டும் ஞானிச்சுக்கோங்க, கௌடிய சம்பிரதாயத்துல நீங்க தீட்சை எடுத்தீங்கன்னா இதோட நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க, தொடர்பு வந்துடும். அதனால எனக்கு என்ன பிரகாரம் பக்தி எப்படியாவது முயற்சி பண்ணி பக்தி செஞ்சு இந்த சம்பிரதாயத்துல இணைந்து விடுங்கள். தேங்க்யூ மாதாஜி. தண்டவத் பிரணாம் மாதாஜி. ஓகே, நம்ம வந்து அடுத்த வாரம் தொடர்கிறேன். பக்தர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் உங்களுக்காக கண்டிப்பா பிரார்த்தனை செய்யறேன். நீங்க எல்லாரும் மாயாப்பூர் வரணும். மாயாப்பூர்ல நீங்க வந்து பரிக்கிரமாவை அட்டன் பண்ணுன்ற பேரா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு கேள்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கேளுங்க மாதாஜி. சத்தியஜோதிர நரசிம்மர் வந்து காய்களின் இடம் வந்து உங்க காட்டுறாங்க, பாக்கலாம் என்ன? பார்க்கலாம் நீங்க. மெட்டது மாதாஜி அப்ப அகோபிலம் மாதாஜி இந்த யுகமா? அகோபிலத்துல காய்களின் இடம்? அகோபிலத்துல வந்து என்ன நடந்ததுன்னா, அகோபிலம் வந்து ஒரு ஒரு முனிவர் வந்து தவம் பண்றாரு. பொதுவாவே இந்த நரசிம்மர் லீலை பூலோகத்துல நடக்கல, சொர்க்கலோகத்துல நடக்குது. ஏன்னா இந்த இரண்யகசிபு உலகங்களையும் கைப்பற்றிக் கொள்கிறான். அவன் வாழ்ந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா சொர்க்கம்தான். ஏன்னா இந்திரனை தூக்கிட்டு அவன் தான் மன்னனாக இருந்தான். அங்கதான் நடந்தது. ஆனா ஒரு முனிவர், அந்த முனிவர் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த முனிவர் இந்த லீலையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போ பகவான் நீங்க வந்து திருப்பி ரீப்ளே பண்ணுவோம்ல, ரீப்ளே ஒரு வீடியோ பாக்குறோம், ஒரு சினிமா பாக்குறோம், திரும்பியும் அதே சினிமா பாக்குறோம். அந்த மாதிரி பகவான் லீலையை திரும்பி செஞ்சாராம். ஐயோ இதுல அகோபிலத்துல லீலை. அதனால திரும்பி ரிப்பீட்டட் லீலை அது. ஒரு பக்தனுக்காக அது திரும்ப செஞ்சு காமிச்சார், அவனுக்கு காட்டினார் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு. அது பகவானால எது ஒண்ணா செய்ய முடியும். அது எந்த யுகம்லாம் எனக்கு தெரியும். மாதாஜி பகவான் யாருக்காக அந்த லீலை பண்ணாங்கன்னா கருட பகவானுக்காக மாதாஜி. கருட பகவான எல்லா லீலையிலையும் பகவான் வரும்போது கருட பகவான் வருவாராம். இந்த லீலையில மட்டும் பகவான் வந்து இரண்யகசிபு அழிக்கணுங்கிறதுக்காக நரசிம்ம அவதாரம் பிரகலாதரை காப்பாத்தணும் சடனா வேகமா எடுத்துட்டாராம். உடனே அவர் கருட பகவானை கூட்டிட்டு வரலையா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். எனக்கு மட்டும் இந்த காட்சி கிடைக்கல, இதை காணுற காட்சி கிடைக்கலன்னு அவர் கருட மலையில இருந்து தபஸ் பண்ணாராம். அந்த மலையே கருட மலைன்னு சொல்லுவாங்க. அந்த அகோபிலத்துல இருக்க மலையே அந்த விங்கு மாதிரியே இருக்கும், ரெக்க மாதிரியே இருக்கும் மாதாஜி. அது அங்க தபஸ் பண்ணது வந்து கருட பகவான் மாதாஜி. வெரி குட், தேங்க்யூ வெரி மச். பகவான் ரீப்ளே பண்ணார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவபிருந்தாவனம் குப்த பிருந்தாவனம் என்று நவதீப் அழைக்கப்படும். அதுல வெளிப்புற காரணம் உட்புற காரணம் சொன்னீங்களா மாதாஜி? அது வெளிப்புற காரணம் அனைவரையும் பக்தராக்கணும்ன்றது, எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கணும். செடி கொடி மரம், செடி கொடி மிருகங்கள், மனிதர்கள், தேவர்கள் எல்லாரையும் பக்தராக்கணும். எல்லாருக்கும் ஆன்மீக இன்பத்தை கொடுக்கணும்ன்றது வெளிப்புற காரணம். உள்புற காரணம் பக்தையினுடைய இன்பம் அதிகமா, பகவானா இருக்கிற இன்பம் அதிகமான்றதுல பக்தனா இருக்கிறது தான் சுவை அதிகம் அப்படின்றனால நான் பக்தனாயி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்த ரூபத்துல வந்தார். அதுதான் அந்தரங்க காரணம். நீங்க ஆதிலீலையில சைத்தன்ய சரிதாமிரத ஆதிலீலையில இது பிரசித்தமா சொல்லப்படுது. நான் அந்தரங்க காரணம் வந்து பகவானுக்கு 2 காரணம். ஒண்ணு வெளியே இவங்களுக்கு எல்லாருக்கும் பக்தியை கொடுக்கணும்ன்றது வெளிப்புற காரணம். உட்புற காரணம் பக்தி இன்பமா அல்லது பகவானின் பக்தி அதிகமா? பகவானா இருந்து நான் இன்பம் அனுபவிக்கிறேன்னா எது அதிகம்? நான் இன்பமா தான் இருக்கிறேன். பகவானுக்கு துன்பம்ன்றதுலாம் கிடையாது, இன்பமா தான் இருக்கிறாரு. ஆனா ராதையினுடைய இன்பம் இருக்கு பாருங்க, அவ பக்தை, அதுல இன்பம் வந்து அதிகமானது, அந்த சுவை அதிகம். அதை நான் சுவைக்கணும்ட்டு பகவான் நினைச்சார், அதுக்காக பக்தனா வந்துட்டார். பக்தையின் இன்பம் தான் அதிகம். நன்றி மாதாஜி. மாதாஜி அமுதா மாதாஜிக்கு தண்டோத் பிரணாம் மாதாஜி. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. எப்படி இருக்கிறீங்க மாதாஜி? இருக்க பிப்ரவரி மாசம் மட்டும் தான் நீ சொன்னீங்க மாதாஜி. அதிர்ஷ்டம் அவங்க மாயாப்பூர்ல எடுக்கிறாங்க. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த திருச்சூர் போறீங்கல்ல, அது நம்ம பர்சனலா பேசுங்க, கிளாஸ் இல்ல அது இல்ல மாதாஜி. ஒண்ணு பொதுவா
அங்க சவுத் பிருந்தாவன்னு இருக்கு, அங்கேயா போறீங்க? ஓ ஆமா. ஓகே. கேட்க மாட்டேங்குது மாதாஜி. அது ஸ்ரீகுமார்ன்ட்டு அது எங்க சொந்தக்காரர் தான் மாதாஜி. இப்பதான் ஞாபகமே வருது. அதான் இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். நான் ஓகே phone பண்றேன். ஓகே வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். சனிக்கிழமை வகுப்புல சந்திக்கலாம். சனி ஞாயிறு ரெண்டுமே கௌர கதாயே வச்சிடலாம். ஏன்னா அப்பதான் அது முடிக்க முடியும். அதனால அடுத்த சனி ஞாயிறுகள்ல கௌர கதை பேசலாம். வாஞ்சா கல்பதரும்பெஸ்ஸ கிருபா சிந்து தேவஸ்ய பலிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமः. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.